அன்பிற்குரிய சகோதரர்களே, இந்த நிகழ்ச்சியில சிந்தனை செய் மனமே என்ற தலைப்பை எனக்கு தந்திருக்கிறார்கள். இந்த தலைப்பு மனித குலத்திற்கு மிக தேவையான அவசியமான ஒரு தலைப்பு. மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, இன்னா அரதுனல் அமானத்தை, அமானிதத்தை நாம் எடுத்து காட்டினோம், மலைகளுக்கு எடுத்து காட்டினோம், வானங்களுக்கு எடுத்து காட்டினோம், பூமிக்கு எடுத்து காட்டினோம். ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா, அதை சுமந்து கொள்வதற்கு அவை மறுத்துவிட்டன. ஃபஹமலஹல் இன்சான், மனிதன் அதை சுமந்து கொண்டான். இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, இப்படி சுமந்து கொண்ட மனிதன் அநியாயக்காரனாகவும் அநீதிழைப்பவனாகவும் அறிவீனனாகவும் இருக்கிறான் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். இந்த மனிதன் சுமந்து கொண்ட அமானிதம் எது? மனிதன் சுமந்து கொண்ட அமானிதம் எந்த தன்மை மனிதனை மனிதனாக ஆக்கியிருக்கிறதோ, மற்ற படைப்புகளிடமிருந்து அவனை முற்றிலுமாக வேறுபடுத்தி காட்டுகிறதோ, அதைத்தான் அல்லாஹ் இங்கே அமானிதம் என்று சொல்கிறான். அனைவரும் மறுத்துவிட்ட ஒன்றை மனிதன் மாத்திரம் ஏற்றுக்கொண்டான் என்று சொன்னால், அது மனிதனுக்கு மட்டுமே உள்ள சிறப்பான தகுதியை தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அமானிதம் தான் சிந்திக்கிற, பகுத்து உணர்கிற அந்த அறிவு என்று பார்த்தவுடனே நம்ம விளங்கி கொள்ள முடிகிறது. அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான்னா, மனிதனுக்கு மாத்திரம் நான் ஒரு சிறப்பான ஒன்றை கொடுத்திருக்கிறேன், ஆனா அது சுமந்து கொண்டவன் அது எப்படி நடக்கணும்? இவ்வளவு சிறந்த ஒரு பொருளை சரியான முறையில் அவன் கையாள வேண்டும். சரியான முறையில் கையாளாகாம அந்த அமானிதத்திற்கு அநீதிழைப்பவனாக இருக்கிறான். அந்த அமானிதத்தை சரியாக பேணவில்லை என்று சொன்னால் அவன் மூடனாகவும் ஆகிவிடுவான். அப்ப மூடனாக ஆகாமல் தடுக்கக்கூடியதாக இந்த அமானிதம் அமைந்திருக்கிறது. அதனாலதான் இன்னஹு கான லலூமன் ஜஹூலா, இவன் ஒரு அநியாயக்காரனாகவும் இருக்கிறான். வாங்கி கொண்ட அமானிதத்தை ஒழுங்கா செயல்படுத்தவும் இல்லை, அதை செயல்படுத்தாம இருக்கிறதுனால மூடனாகவும் இருக்கிறான். அதை செயல்படுத்தினானே ஆனால் அவன் மூடனா இருக்க மாட்டான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் நீங்க என்ன தலைப்பை கொடுத்திருக்கிறீர்களோ அதுதான் அல்லாஹ் கொடுத்த அமானிதம், அது மனிதனுக்கு மாத்திரம் நான் கொடுத்த ஒரு சிறப்பான தகுதி என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அந்த அமானிதம் சிந்திக்கிறது. எதை எடுத்துக்கொண்டாலும் என்ன செய்யணும்? சிந்தனையை செலுத்தி அதற்கு ஏற்ப நம்முடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும். இது மனிதனுக்கு சுமத்தப்பட்ட ஒரு அமானிதம். ஆனால் இன்றைக்கு நடைமுறையில் என்ன இருக்கிறது? இந்த சிந்திக்கிறது தான் ரொம்ப லேசானது. தலையில ஒரு மூட்டையை தூக்கி சுமப்பதை விட, கைகளில் ஒரு 2 பொருளை தூக்கி செல்வதை விட, நடந்து சென்று ஒரு காரியத்தை சாதிப்பதை விட, குறுகுறு என்று கண்ணை வைத்து அதற்கு வேலை ஒன்றை பார்த்து கொண்டே வேலை கொடுப்பதை விட, உட்கார்ந்து எழுதி கொண்டே இருப்பதை விட, பேசிக்கொண்டே இருப்பதை விட, எல்லாத்தை விடவும் லேசானது எது என்று கேட்டா சிந்திக்கிறது தான். சிந்திக்கிறது என்பதற்காக வேண்டி மனிதன் ரொம்ப அரட்டிக்கிற தேவையே இல்லை. அவ்வளவு லேசான ஒரு வேலையை மனிதன் சரிவர கடைபிடிக்கிறானா என்று கேட்டால் அதிகமான மக்கள் சிந்திக்காதவர்களாக இருக்கிறார்கள். ஏதோ மேம்போக்காக அந்த அமானிதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான அதை பயன்படுத்தத்தானே நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். குழந்தை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், பெருமதியான ஒரு பல லட்சக்கணக்கான மதிப்புடைய ஒரு நகையை அந்த குழந்தையின் கையில கொடுத்தால் அது விளையாடும். ஆனால் அதனுடைய பெருமதியை தெரிந்து விளையாடும் பயன்படுத்துமா? இது பல லட்சங்கள் பெருமதியானது, பல ஆயிரங்கள் பெருமதியானது என்றது தெரியுமா? அந்த மாதிரியாக இந்த மனிதன் அவனுக்கு கொடுக்கப்பட்ட சிந்தனைய குழந்தைகள் ஒரு விளையாட்டு பெருமதியான பொருளை விளையாட்டாக கருதுவார்களே, அந்த அளவுக்கு தான் மனிதன் பயன்படுத்துகிறான். நீங்கள் விலை உயர்ந்த ஒரு செல்போன் வாங்கி வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதனுடைய பெருமதியும் மரியாதையும் உங்களுக்கு தெரிகிறது, மதிப்பு தெரிகிறது. உங்களுடைய குழந்தை கையில கொடுத்தால்
தூக்கி வேகமா அடிச்சு உடைச்சுப்படுது. அதை பொறுத்த வரைக்கும் இதனுடைய மதிப்பு என்ன? ஒரு கல்லுக்கு இருக்கிற மதிப்பு தான், ஒரு விளையாட்டு பொம்மைக்கு இருக்கக்கூடிய ஒரு மதிப்பு தான். உருப்படாத பயன்படாத ஒரு பொருளுக்கு என்ன மதிப்பு அந்த குழந்தை வைத்திருக்கிறதோ அந்த மதிப்பை தான் நீங்கள் பல்லாயிரக்கணக்கான ரூபாய்களை போட்டு வாங்கிய அந்த செல்போனுக்கும் அந்த குழந்தை கொடுக்கிறது. இந்த மாதிரி தான் நம்ம மனிதர்கள் அவங்களுடைய அறிவை பயன்படுத்துறாங்க, சிந்தனையை பயன்படுத்துறாங்க. எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னால் அதற்குரிய பெருமதியை கொடுத்து பயன்படுத்தாமல், பல ஆயிரக்கணக்கான ரூபாயுடைய பொருளா இருந்தாலும் இது ஒரு 10 காசு அளவுக்கு வேலை செஞ்சா போதும், ஒரு டாய்ஸ் அளவுக்கு வேலை செஞ்சா போதும் என்று எப்படி குழந்தை நடந்து கொள்கிறதோ அந்த மாதிரி இவங்களுடைய நடத்தை இருப்பதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் இந்த தலைப்பு சிந்தனை செய் மனமே என்றால், நம்ம மனதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற முதல் அந்த அமானிதம்ங்கிற அந்த சுமையை சரியான முறையில் நிறைவேற்றுறது ஒரு கடமை. அமானிதம் கொடுத்தா கொஸ்டின் தான் நடத்தும். ஒரு ஆள்கிட்ட இதை அமானிதமா வைத்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்தீர்களே, ஆனால் அந்த அமானிதத்தை முறையாக பாதுகாத்து பேண வேண்டும், அதை நாசமாக்கி விடக்கூடாது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷனோட நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்கிற உரிமையோடு அல்லாஹ் அந்த அமானிதத்தை தந்திருக்கிறான். ஆனா நம்ம என்ன செய்யறோம்? அந்த அமானிதத்தை பற்றி அல்லாஹ் கேட்பான் என்பதை பற்றி சிந்திக்காமல் அதை ஏனோ தானோ என்று பயன்படுத்துகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த சிந்திக்கிறது தான் உலகத்திலே லேசானதுன்னு சொல்லிட்டோமா? லேசானது மட்டுமல்ல, சிந்தனையை நம்ம செலுத்தினால் நமக்கு ஏராளமான சுமைகள் அது குறைச்சிரும். கடுமையான பாரங்களை எல்லாம் கூட இந்த சிந்தனையை செலுத்திவிட்டு அந்த காரியத்தை நம்ம செய்தோமையானால் அது நமக்கு லேசானதாக ஆகிவிடும். குறைந்த நேரத்தில் அதிக வேலைகளை செய்ய முடியும். சிரமம் இல்லாமல் சிரமமான காரியத்தை கூட நம்மால் செய்துவிட முடியும். அப்ப அந்த காரியங்களை செய்வதற்கு முன்னாடி நம்ம சிந்தனையை பயன்படுத்துவதன் மூலமாக அளப்பரிய நன்மை நமக்கு கிடைக்கும் என்ற நிலையிலையும், லேசாக இருக்கிற ஒரு நிலையிலையும், சிந்திக்கிறது தான் மனிதனுடைய செயல்களில் ரொம்ப லேசானதாக இருக்கிற நிலையிலையும் இந்த சிந்தனை விஷயத்தில் மனிதன் கோட்டை விடுகிறான். அதில் உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. அந்த காலத்தில் மனிதன் கால்நடையா நடந்து போவான். நடந்து போனால் கல்லு குத்தும், காலில் முள்ளு குத்தும், நிலத்தினுடைய வெப்பம் அவனை தாக்கும், குளிரும் தாக்கும். அப்ப இதனால அவனுக்கு அதிகமாக நடக்க முடியாது, கால்கள் புண்ணாவும், கால்கள் வெடித்து போய்விடும். இந்த மாதிரி எல்லாம் ஒரு சிரமப்பட்டு ஒரு காலத்தில் இருந்திருப்பான். அப்படியே இருந்துகிட்டு இருக்காம அவன் என்ன பண்றான்? இதை கொஞ்சம் லேசாக்கணுமே, இந்த சூட்டுல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, குளிர்ல இருந்து எப்படி தப்பிச்சுக்கிறது, கல்லு முள்ளு குத்தாம என்ன பண்றது, நடக்கவும் செய்யணும், இந்த கல்லு முள்ளு நமக்கு டிஸ்டர்ப் பண்ணவும் கூடாது அப்படின்னு இந்த சிந்தனையை செலுத்தி ஒரு செருப்பையோ ஒரு ஷூவையோ என்னை கண்டுபிடிச்சானே, ஒரு மரக்கட்டையிலேயோ ஏதோ ஒண்ணுல, அது எவ்வளவு சிந்தனை செலுத்தி இருப்பான். அந்த சிந்தனையை செலுத்திய பிறகு நமக்கு என்னவாகிறது? நடக்கிறது லேசாகிறது. இந்த செருப்பு இல்லாமல் 1 கிலோமீட்டர் நடக்க முடியும் என்றால் செருப்பை அணிந்து கொண்டு 20 கிலோமீட்டர் நடக்க முடிகிறது. கஷ்டம் இல்லாமல் வேதனை இல்லாமல் நடக்க முடிகிறது. அப்படி நடந்து போன பிறகு அந்த காலுக்கு ஏற்படக்கூடிய காயங்களும் புண்ணுகளும் ரணங்களும் வீக்கங்களும் வலிகளும் ஒண்ணுமே இல்லாம போய் விடுகிறது. அப்ப இந்த சிந்தனையை கொஞ்சம் செலுத்துறதுனால எவ்வளவு பெரிய அபரிமிதமான ஒரு நன்மை கிடைக்கிறது. இந்த சக்கரம்னு ஒன்ன கண்டுபிடிச்சான, அது ஒரு சிந்தனையை செலுத்தி கண்டுபிடித்த காரணத்தினால் இன்னைக்கு எவ்வளவு பெரிய இந்த சக்கரத்தை தான் ஒரு பெரிய புரட்சின்னு சொன்னாங்க. மின்சக்தியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சக்கரத்தை கண்டுபிடிச்சதான் மனித வாழ்க்கை நினைஞ்சிருச்சு. அந்த காலத்துல புரட்டி போட்ட ஒரு புதுமையாக இருந்தது. இந்த சக்கரம்னு ஒன்று கண்டுபிடித்த பிறகுதான் பயணம் லேசானது, சீக்கிரமாக வேகமாக செல்ல முடிந்தது. மனிதனுக்கு இயற்கையாக எந்த வேகத்தில் செல்வானோ அதை விட வேகமா போறான், கஷ்டம் இல்லாம சிரமம் இல்லாம. ஓடுவது இழுக்கிறது அடுத்த ஆள் தலையில கட்டி விட்டுட்டு அவன் பாட்டு கையை கட்டிட்டு உட்கார்ந்துருக்கான், அது பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறது. அது மாட்டு வண்டியாக இருந்தாலும் சரி, எந்திரங்கள் கொண்ட வண்டியாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் ஒருத்தர் சிந்திச்சு தானே கண்டுபிடிச்சான். ஒருத்தனோ பலரோ சிந்தித்து மூளைக்கு வேலை கொடுத்து இந்த மாதிரி நம்ம கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சான்னு சொன்னா எவ்வளவு அற்புதமான ஒரு நன்மையை மனித குலத்துக்கு பெற்று தந்துட்டான். இப்ப நம்ம இதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு காரியத்தை செய்வதற்கும் செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் அப்படி சிந்தனை மூளைக்கு கொஞ்சம் வேலையை கொடுத்து இது நல்லதா, இதை செய்யலாமா,
இதை இப்படித்தான் செய்யணுமா, இதை விட இன்னும் நல்லா செய்யலாமா, இப்படி செஞ்சால் அதனுடைய ரிசல்ட் என்ன வரும், இதை அப்படி செஞ்சால் அதனுடைய ரிசல்ட் என்ன வரும், இந்த ரெண்டு ரிசல்ட்ல எது நமக்கு நல்லது, எது குறைந்த சிரமமாக தரக்கூடியது, எது குறைந்த செலவில் கிடைக்கக்கூடியது, எது அதிகமான நன்மை தரக்கூடியது, இப்படின்னு கொஞ்சம் நேரத்துக்கு யோசனை செய்து விட்டு அந்த காரியத்தை செய்தால் நமக்கு ரொம்ப நேரம் முரட்டுத்தனமா போய் செய்வதை விட இப்படி செஞ்சோன்னு வைங்க எவ்வளவு எளிதாக ஆகிவிடும். கீழே கிடக்கிற ஒரு பொருளை செங்கலை வந்து மேலே தூக்கிட்டு போறதுக்காக வேண்டி மாடிக்கு தூக்கிட்டு போறது ஒவ்வொரு கல்லையா ஏறிக்கிட்டு போனா எவ்வளவு சிரமப்படணும். கீழே நின்றுகிட்ட யோசனை பண்ணி நம்ம இந்த சிரமம் இல்லாம இந்த கல்லை கொண்டு போகணும், அதிகமான கல்லை கொண்டு போகணும்னு நினைச்சான்னு சொன்னா ஒரு கயிறை தொங்க விட்டு கயிறு வழியா என்ன செய்யலாம், ஒரு உருளைய போட்டு ஏத்துனான்னு சொன்னா சரசரசன்னு அது பாட்டுக்கு என்ன செய்யும் மேலே போய்கிட்டு இருக்குமே. கிணத்துல இறங்கி தண்ணியை மூண்டு படிப்படியா ஏறி வருவதை விட நின்ற இடத்துல இருந்து இறக்கி ஒரு சுத்தணும், அதுவும் சக்கரம் தான், சக்கரத்தினுடைய நன்மை தான். அப்ப இப்படிலாம் ஒரு ஐடியா பண்ற காரணத்தினால நன்மை அதிகமா இருக்குது. சிந்திக்கிற காரணத்தினால் நம்முடைய 95% உழைப்பு, 95% பணம், 95% நேரம் மிச்சமாகிறது. சிந்தித்து ஒரு காரியத்தை நம்ம ஆற்றக்கூடிய நேரத்தில் அது லேசான செயலாக இருந்தாலும் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய பயன்கள் வந்து ரொம்ப அபரிமிதமாக இருக்கிறது. இன்றைக்கு வந்து நம்ம பயன்படுத்துற எல்லா விதமான ஒரு ஆப்பிள் விழுந்ததை பற்றி சொல்வார்கள். அது கதையா நிஜமா என்று தெரியாது, அதுல ஒரு அர்த்தம் இருக்கிறது. நம்மளும் ஆப்பிள் விழுவதை பார்க்கிறோம். ஆப்பிள் விழுந்தா விழுந்துருச்சு, அதுல கிரிப்பு போயிடுச்சு, அது பழுத்துருச்சு, இனிமேல் நிக்காதுங்கிற அளவுல நம்ம அதை விளங்கி கொண்டோம். ஒருத்தன் என்ன பண்றான், அதே மேல இருந்து கீழே விழுவுது, அது என்ன காரணம்னு யோசிக்கும் பொழுது அப்ப ஈர்ப்பு சக்தி என்று ஒன்று இருக்கிறது இப்படின்னு ஒருத்தன் கண்டுபிடிக்கிறான். அந்த ஈர்ப்பு சக்திங்கிற கண்டுபிடித்த பிறகுதான நவீன வாகனங்கள் அது ஈர்ப்பு சக்தியை மிஞ்சுவது எப்படி, இந்த ஈர்ப்புடைய அளவு என்ன, இந்த அளவை மிகிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இப்படியே அவன் சிந்திச்சுக்கிட்டே போன காரணத்தினாலதான் இது எல்லாமே நமக்கு கிடைத்திருக்கிறது. இன்னைக்கு நவீன உலகத்தில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அனைத்து சாதனங்களுமே சில பேர் தங்களுடைய சிந்தனைக்கு வேலை கொடுத்த காரணத்தினால் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அப்ப நம்ம வாழ்க்கை சிந்தனை வெறும் விஞ்ஞானத்தை மட்டும் சிந்தனை நினைக்க கூடாது. சாதாரண சின்ன சின்ன ஒரு விஷயத்தை கூட என்ன செய்யலாம், சிந்திக்கலாம். சோறாக்குறதுல கூட சிந்திக்கலாம். சிந்திச்சு சிந்திச்சு சோறாக்கினால் சமைத்தால் அதுக்கு ஒரு கணக்கு இருக்கிறது, சிந்திக்காமல் செய்தால் அதற்கு ஒரு அதனுடைய ரிசல்ட்டுக்கு வித்தியாசம் இருக்கிறது. அப்படி நம்ம என்ன ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அல்லாஹ் அமானிதமாக வழங்கி இருக்கிற அந்த சிந்தனையை அதை பயன்படுத்தி நம்ம செய்தால் அது நம்முடைய வேலையை லேசாக்கும், அது சிரமம் இல்லாமல் ஆக்கிவிடும் என்கிற காரணத்தினாலதான் நம்ம இந்த சிந்தனை செய்வதை பற்றியே என்ன செய்ய வேண்டி இருக்கிறது, பேச வேண்டி இருக்கிறது. அப்ப சிந்தனையை வந்து நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கு என்ன செய்யணும், மூளைக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்ப இந்த சிந்தனைண்டா என்ன, முதல்ல சிந்திக்கிறண்டா எப்படி, சிந்தனை செய்ய சொல்லியாச்சு, சிந்திச்சு தான் ஒரு காரியத்தை இறங்கணும் அப்படிங்கிறத நம்ம அறிந்து கொண்டோம். சிந்திக்கிறதுனா என்ன, சில பேர் சிந்திப்பான், சிந்திக்கிறதுங்கிற பேர்ல சிந்தனையை மழுங்க செய்யற வேலையெல்லாம் அவன் சிந்தனை நினைச்சுக்கிட்டு செய்வான். என்ன செய்வான், ஒரு பாத்ரூமுக்கு போய் மலை ஜலம் கழிக்கிறதுக்காக போவான். போனா அதுல இருந்து வருவதற்கு 3 மணி நேரம் ஆகும். குளிக்கிறதுக்கு போவான், குளிச்சுட்டு வர்றதுக்கு அந்த தண்ணி தொட்டியில உள்ள தண்ணி பூரா காலி ஆயிரும், 4 மணி நேரம் கழிச்சு வருவான். அப்ப இதெல்லாம் என்னன்னு கேட்டா இவனும் ஒரு சிந்தனையை தான் பயன்படுத்துறான். தப்பா, அதுக்கு பேர் சிந்தனை கிடையாது. என்ன பயன்படுத்தினான், உடம்புல அழுக்கு இருக்கும், அழுக்கு போக்குறதுக்காக குளிப்போம், அல்லது ஒரு ஃப்ரெஷ்ஷா இருப்பதற்காக ஆவதற்காக வேண்டி என்ன செய்வோம் வந்து குளிப்போம். இதான இதனுடைய நோக்கமா இருக்காங்க. வெப்பத்தை குறைத்துக் கொள்வதற்காக வேண்டி என்ன செய்வோம், குளிப்போம். அப்ப இந்த மாதிரி ஒரு நோக்கத்துக்கு செய்யும் பொழுது ஒரு கணக்கு இருக்கு. ஒரு அழுக்கு இருந்தா ஒரு 4 வாளி ஊத்துனா போயிடும். இதான் சாதாரண ஒரு விஷயம். இன்னும் போகல சிந்திக்கிறாராம், இன்னும் அழுக்கு இருக்குன்னு நினைக்கும் பொழுது இது வந்து வசுவாசி. இதுக்கு பேரு சிந்தனை என்று சொன்னால் சிந்தனைக்கு உள்ள முதல் விஷயம் என்னன்னு கேட்டா அது உண்மையின் மீது நிறுவப்பட்டிருக்க வேண்டும். அதான் சிந்தனை. சிந்திக்கிறதா தான் என்ன செய்யணும், அதை வந்து சிந்திச்சு பார்த்து பேய உண்டாக்குறது. சிந்திச்சு பார்த்து சிந்திக்கிறான், சிந்தித்து பார்த்து அவன் கண்டுபிடிச்சலாம் என்னது, பேய் பிசாசு பில்லி சூனியம் மாயம் மந்திரம் கண்டுபிடித்திருக்கிறானே தவிர இதுக்கு பேர் சிந்தனை கிடையாது. சிந்தனை என்று சொன்னால் எந்த ஒரு சிந்தனையாக இருந்தாலும் அது உண்மை இருந்தா தான் அதுக்கு பேர் சிந்தனை.
உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் வந்து சிந்திக்க வேண்டும். இல்லாத ஒன்றை வந்து கற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் என்ன இல்லை, சிந்தனை கிடையாது. அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சிந்திக்கிறதா என்னன்னு கேட்டா, எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் இது உண்மையைத்தான் நம்ம கண்டுபிடிக்கிறோமா, அதுல ஒரு உண்மையைத்தான் அறிய போறோமா என்கிறதுலே கவனமாக இருக்க வேண்டும். அது பொய்யானதாக, ஒரு தவறானதாக, அது வந்து லாஜிக்கு எட்டாத ஒன்றாக இருக்குமே ஆனால் நம்ம சிந்திக்கல. இந்த மூளை அல்லாஹ் கொடுத்தது அதுக்கு தானே கொடுத்துருக்கிறான். அல்லாஹ் எதுக்கு கொடுத்துருக்கிறான்னா, இதை வச்சு இது உண்மையா பொய்யா அதை கண்டுபிடிச்சிக்க, இது சரியா தவறான்னு கண்டுபிடிச்சிக்க என்பதற்கு தான் அல்லாஹ் அதை தருகிறான். அப்ப நம்ம சிந்தனை என்பதனுடைய முதலாவது என்னன்னு கேட்டா, உள்ளதை கண்டறியணும், இருக்கிறத தேடணும். இதுதான் சிந்திக்கிறதுனுடைய முதலாவது ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து நம்ம அல்லாஹ் வந்து நமக்கு 6 அறிவை தந்திருக்கிறான். 6ல வந்து 5 புலன்கள் சம்பந்தப்பட்டவை. ஒன்னு வந்து புலன் இல்லாம பகுத்து உணரக்கூடிய மூளை சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது. இந்த 5 புலன்களும் வந்து நமக்கு மாத்திரம் அல்லாஹ் தரவில்லை, ஏராளமான ஜீவராசிகளுக்கு அல்லாஹ் இந்த 5 புலனை தந்திருக்கிறான். சில ஜீவராசிகளுக்கு வந்து 2ஓ 3ஓ கூட கொடுத்திருக்கிறான். சில ஜீவராசிகளுக்கு வந்து 1ஓ 2ஓ கூட என்ன செய்வான்ல கொடுத்திருப்பான். அதிகபட்சமாக ஜீவராசிகளுடைய அளவு என்ன என்றால் 5 புலன்கள் உள்ள ஜீவராசிகள் இருக்கின்றன, உயிரினங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளும் அந்த புலன்களை பயன்படுத்தி அறிய வேண்டியது அறிந்து கொள்ளத்தான் செய்கிறது. ஒரு ஆடு மாடுக்கு இருக்கக்கூடிய கண்களை பயன்படுத்தி அது பாதையை சரியாக கண்டுபிடிக்கிறது, மேய்ச்சல் நிலத்தை சரியாக கண்டுபிடிக்கிறது. கண்டுபிடித்து விட்டு தன்னுடைய சொந்த இடத்திற்கு, தன்னுடைய எஜமானனுடைய இடத்திற்கு தானாகவே அது திரும்பி வந்து விடுகிறது. அதுக்கு அந்த கண்ணு வந்து அதுக்கு உதவுகிறது. அந்த கண்ணை வைத்துக் கொண்டு நாம எப்படி கண்ணை வைத்துக் கொண்டு பார்த்து நல்லது கெட்டதை அறிந்து கொள்கிறோமோ, அதே போல அந்த மற்ற உயிரினங்களுக்கும் கண்கள் இருக்குமையானால் அந்த கண்களை கொண்டு அவை பார்க்க வேண்டியதை பார்த்து அதிலிருந்து அது அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்களை அறிந்து கொள்வதை நம்ம பார்க்கிறோம். காதுகளை கொண்டு நாமளே எப்படி ஒரு சத்தத்தை கேட்டுட்டு வந்தார் சத்தம் போடுறாரு, திட்டுறாரு, பேசுறாருன்னு விளங்குறோமோ, அந்த அளவுக்கு மொழி அதற்கு தெரியாவிட்டால் கூட அந்த காதுகளை வைத்து சில ஓசைகளை, இது முதலாளியுடைய சத்தம், இது தோட்டக்காரனுடைய சத்தம், இது வந்து வேற மிருகங்களுடைய சத்தம், நமக்கு எதிரியா இருக்கக்கூடிய சிங்கத்தினுடைய சத்தம், இப்படி எல்லாம் கண்டுபிடித்துக் கொண்டு அந்த விலங்குகளும் கூட என்ன செய்கிறது, அதை பயன்படுத்தத்தான் செய்கிறது. அப்ப இப்படி இந்த 5 புலன்களை நாக்கை கொண்டு சுவைத்து பார்த்து ருசியா இருந்தா தான் சாப்பிடுகிறது. அதுக்கு பிடிக்கலன்னா சாப்பிட மாட்டேங்குது. நாக்கை வைத்து அது என்ன செய்கிறது, தனக்கு இது நம்ம சாப்பிடக்கூடிய உணவா நமக்கு தகுதி இல்லாத உணவா என்று அதனால் கண்டுபிடிக்க முடிகிறது. மூக்கை வைத்து முகர்ந்து பார்த்து கூட சில விஷயங்களை என்ன செய்கிறது, மனிதனை விட அதிகமான விஷயங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஜீவன்களும் இருக்கின்றன. தன்னுடைய உடம்பின் மீது ஒரு எறும்பு ஊர்ந்தால் கூட கரெக்டா வாழை கொண்டே சுழட்டி அடித்து அந்த எறும்பை வந்து காலி பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த உடம்பு முழுவதும் தொட்டு அறியக்கூடிய ஸ்பரிசத்தின் மூலமாக அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் சிந்தனை கிடையாது. சிந்தனைடா என்ன, ஒன்றை வைத்து அதிலிருந்து என்னென்னதெல்லாம் அறிந்து கொள்ள முடியுமோ அத்தனை அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்றை பார்க்க வேண்டும். ஒன்றை பார்த்தோம் என்று சொன்னால் அந்த ஒன்றிலிருந்து அதை மட்டும் அறிந்து கொள்ற இடமாக இருந்தால் அதை மட்டும் அறிந்து கொள்ள வேண்டும். அதிலிருந்து இன்னொரு விஷயத்தை கூடுதலாக அறிந்து கொள்ளலாம் என்று இருக்குமேயானால் அதை கொஞ்சம் நேரத்தை செலவழித்து அதை ஆய்வு செய்து அறிந்து கொள்ள வேண்டும். உன்னல்ல 100 விஷயத்தை அறிந்து கொள்ள இயலும் என்று இருந்தால் அதுக்குள்ள நுழைந்து 100 விஷயத்தையும் அறிந்து கொள்வதற்கு பாடுபடணும். அதான் சிந்தனைங்கிறது. சிந்தனை என்று சொன்னா சொன்னதோடு நிறுத்தி கொள்ளாம, கேட்டதோடு நிறுத்தி கொள்ளாம, பார்த்ததோடு நிறுத்தி கொள்ளாம அதுக்கு மேல என்ன செய்யணும், இது நேரடியா இதுல இந்த விஷயம் இருக்கிறது, இது மட்டும்தான் இருக்கிறதா, இதிலிருந்து வேற ஒண்ணு நமக்கு விளங்காதா, இதிலிருந்து இன்னொன்னு சிந்திக்க இயலாதா, இதிலிருந்து இன்னொரு 5-6 விஷயங்கள் கிடைக்காதா, என்னென்னலாம் இதுக்குள்ள இருக்குது அப்படின்னு தேடுறோம் பாருங்க. இதுதான் சிந்தனைங்கிறது. அது உண்மையை தேடணும். அந்த சிந்தனையில எப்படி இருக்க வேண்டும் என்று கேட்டால் 5 புலன்கள்ல உள்ளதோட நிறுத்தி கொள்வது. காதுல கேட்டதெல்லாம் நம்பிக்கிட்டு போன இது மாட்டுக்கும் உனக்கு என்ன வித்தியாசம்? மாடுகள், ஆடு மாடுகள் என்ன செய்கிறது, காதுல என்ன கேட்டாலும் அது பாட்டுக்கு நம்பிக்கொள்கிறது. நம்பிக்கொள்ளுதோ நம்பாம இருக்கிறதோ அதை டெவலப் பண்ணாது. மனிதனை பொறுத்த வரைக்கும் என்ன செய்யணும்,
ஒரு பயங்கரமான சத்தம் கேட்குமேயானால் ஒரு குண்டு வெடித்த சத்தம் கேட்குது. குண்டு வெடித்தது என்று விளங்கிக் கொள்றோம் இல்லையா, இது நேரடியா விளங்கக்கூடியது. அதோடு விளங்கி கொண்டு நின்றேன்னு வை, அப்ப என்னவாகும், நீ தான் குண்டு வச்சு பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அதுக்கு அடுத்து செய்யற விஷயம்லாம் இருக்குதுல்ல. குண்டு வெடித்து விட்டது என்று உனக்கு தெரிய வறுமையானால் இது என்னென்னலாம் பிரச்சனைகள் வரும். இந்த குண்டு வெடித்த பிறகு ஒரு கலவரம் வரலாம், அல்லது காவல்துறையை விரட்டி எவன் கையில் கிடைக்கிறானோ எல்லாரையும் பிடிக்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது அங்க குண்டு வெடிச்ச மாதிரி வரிசையா அடுக்க தொடர்ச்சியாக வெடித்து நம்ம நிக்கிற இடத்துலயும் கூட என்ன செய்வது விடலாம், வெடித்து விடலாம். அந்த இப்படி எல்லாம் இதான் சிந்திக்கிறது என்று சொன்னா ஒன்னு நடந்த உடனே அப்படியே குண்டு வெடிச்சு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கிறது கிடையாது. துப்பாக்கி எடுத்து பக்கத்தில் ஒருத்தனை சுட்டுப்புட்டான், சுட்டவன என்ன செய்யணும், பக்கத்தில் நின்ற ஒருத்தனை சுட்டுப்புட்டான்னு விளங்கிக் கொள்வது இது சாதாரண ஒரு விஷயம். இது சிந்திக்கிறது என்ன, இந்த அவனை சுட்டுமா நம்மளை சுட்டுப்புட்டான்னு சொன்னா, இந்த சுட்டவன் செத்துட்டாண்டா என்ன செய்யறது, அவனை குலைக்க வைக்க ஏதாவது நம்ம செய்ய முடியுமா, இவன் தப்பிச்சு நம்ம ஓட முடியுமா, அல்ல வேற என்ன செஞ்சா நமக்கு, அப்படிலாம் விஷயங்கள் இருக்கா இல்லையா. இதான் சிந்தனை என்பது. சிந்தனை என்று சொன்னா ஒரு விஷயத்தை பார்த்த உடனே கேட்ட உடனே அதோடு நிறுத்தி கொள்ளாமல் அதிலிருந்து நமக்கு என்னென்ன நன்மைகள்லாம் அடைந்து கொள்ள முடியும், என்னென்ன கேடுகளில் இருந்தெல்லாம் தப்பித்துக் கொள்ள முடியும் என்று டெவலப் பண்ணுவதற்கு பேர் தான் என்னது, சிந்தனை. டெவலப் பண்ணணும். சிந்தனை என்று சொன்னாலேயே அது அதிகரித்துக் கொண்டே இருக்கும். ஒரு சின்ன ஒரு சொல்லு ஒரு மார்க்க ரீதியாக எடுத்துக்கொண்டோமையானால் ஒரு ஹதீஸை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு ஹதீஸை எடுத்துக்கொண்டு அதிலிருந்து 50 சட்டம் 60 சட்டங்களை எல்லாம் எடுக்கிறார்கள் அறிஞர்கள். அந்த ஹதீஸை நேரடியா பாத்தீங்கன்னு சொன்னா இதுக்குள்ள இதெல்லாம இருந்துச்சு நமக்கு தெரியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆனா நம்ம சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா ஆமா இதுக்குள்ள இதெல்லாம் இருக்குதே, இதெல்லாம் அடங்கி இருக்குதே, நம்மள கவனிக்காம இருந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் நம்ம மூளையை செலுத்தணும் என்று சொன்னால் இதை விட அதிகமாக நமக்கு கிடைக்குமே. அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கும் பொழுதுதான் மார்க்கத்தில் விற்பனராக முடிகிறது. இது மார்க்கத்துக்கு மட்டும் இல்ல, எந்த ஒரு நூலை எந்த ஒரு செய்தியை நம்ம கேட்டாலும் அந்த செய்தியிலிருந்து வேற என்னென்னலாம் நமக்கு கிடைக்கும், அந்த செய்தியிலிருந்து உள்ள சாதக பாதகங்கள்லாம் என்ன, இந்த மாதிரி அலசி உள்ள நுழைந்து என்ன செய்யணும் கண்டுபிடிக்கிறது அதான் சிந்தனை என்பது. கொஞ்சம் புரிந்து கொள்வதாக இருந்தால் குர்ஆன்ல ஒரு வசனம் இருக்கிறது, ஒரு சின்ன ஒரு வசனம் தான், நிசாவுக்கும் ஹர்சுல்லக்கும், உங்களுடைய மனைவிமார்கள் உங்களின் விளைநிலங்கள், ஃபஅத்து ஹர்சக்கும் அன்னா ஷிஅ்தும், உங்கள் விளைநிலங்களுக்கு நீங்கள் விரும்பியவாறு செல்லுங்கள். இது குர்ஆனுடைய ஒரு வசனம். இதுல அல்லாஹ் என்ன மேலோட்டமா என்ன தெரிகிறது, உங்க மனைவிமார்களை ஒரு விளைநிலமா அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான். அதனால நீங்க அவங்களோட இல்லற வாழ்க்கை நடத்தும் பொழுது அதுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸ் எதுவும் போட்டுக்கிட்டு தெரியாதீங்க, உங்க விருப்பம் போல நீங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபடுங்க. இது மேம்போக்கான மேலோட்டமான ஒரு அர்த்தம். இதுதான் இது நேரடியான அர்த்தம். என்னது, உங்கள் மனைவிமார்கள் உங்களுக்கு விளை நிலங்கள், அதுல நீங்கள் விரும்பியவாறு நீங்கள் அவங்கள்ட்ட இல்லற வாழ்க்கையை நீங்க நடத்தி கொள்ளுங்கள். இதோட முடிஞ்சிருச்சா? இதுல நம்ம கவனத்தை செலுத்தணும் என்று சொன்னால் நிறைய விஷயங்கள் நமக்கு என்ன செய்கிறது, கிடைக்கிறது. என்னவெல்லாம் கிடைக்கும்? அப்ப குடும்ப வாழ்க்கையுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால் சந்ததிகளை பெருக்குவது. விளை நிலம் சொல்றான்ல, விளை நிலம் என்ன அர்த்தம்? சந்ததிகளை பெருக்கி நமக்கு பேர் சொல்வதற்கு பிள்ளை, நம்முடைய தள்ளாத வயசுல நம்மள கவனிப்பதற்கு பிள்ளை, இந்த மாதிரியான ஒரு நோக்கம்தான் பிரதானமானது. மனித குலம் பல்கி பெருகுவதுதான் இதனுடைய முதன்மையான நோக்கம் அப்படிங்கிறத இதுல இருந்து விளங்கலாமா இல்லையா? மனைவிமார்கள் விளை நிலங்களாக இருக்கிறார்கள். அப்ப இந்த மாதிரி ஒரு விளை நிலம்ங்கிற ஒரு அர்த்தத்தை வைத்துக் கொண்டு இல்லற வாழ்க்கையில முக்கியமான நோக்கம் எது, இதுதான் என்று வழங்கலாம். இரண்டாவது என்ன, உங்கள் மனைவிமாரை சந்தோஷமா செல்லுங்கள் என்பதை வைத்துக் கொண்டு இரண்டாவது நோக்கம் என்ன, அந்த தாம்பத்தியத்தின் மூலமாக இன்பத்தை அடைந்து கொள்வது. இது இரண்டாவது அப்படி விளங்கிறோம். அதான் நோக்கம். திருமணத்தினுடைய நோக்கம் என்னது? சந்ததி பெருக்குவதும் நம்ம சந்தோஷம் அடைவதும். இது ரெண்டு இதுக்குள்ள அடங்கியிருக்கு. ஆமா, இப்படி ஒரு அர்த்தம் அதுக்குள்ள வருது. அதே மாதிரி உங்க மனைவிமார்கள் உங்க விளை நிலம் அப்படின்னு சொன்னா, அப்ப மனைவிங்கிற முறையில தான் உங்கள் மனைவி உங்கள் விளை நிலங்கள். அப்ப உங்களுக்கு மனைவியா ஒருத்தி இல்லை என்று சொன்னால் அவள் உங்களுடைய விளை நிலமாக ஆக மாட்டாள்.
அவளை நீங்க பயன்படுத்தக்கூடாது, அவளை யூஸ் பண்ணக்கூடாது, அதை விபச்சாரம் செய்யக்கூடாது, அதில் இறங்கிரும். இதுல விபச்சாரம் செய்யாதுன்ற அந்த வார்த்தை தனியாக இருந்தாலும் இதுல இருந்து அது விளங்குமே விளங்காதா? மனைவிமார்கள் உங்களுடைய விளைநிலங்கள். அப்ப ஒரு பெண்ணை நம்ம அடைய விரும்பணுமையானால் மனைவி என்கிற அந்த ஒரு உரிமையை கொடுத்துத்தான், அந்த அந்தஸ்தோடு தான் மனைவியை ஒரு பெண்ணை அடைய முடியும், அடையணும். அது இல்லாத முறையில் அடைய முடியாது. ஏன்னா அவங்க உங்களுடைய விளை நிலம் ஆகல. உங்கள் மனைவிமாரா இருந்தா தான் உங்களுக்கு விளை நிலம் ஆவாங்க. அப்படிங்கிறது அதுல இருந்து விளைங்கிறமா இல்லையா? அதே மாதிரி உங்கள் மனைவியற்ற விரும்புன மாதிரி செல்லுங்கள். அப்ப உடலுறவு கொள்வதற்கு பலவிதமான முறைகளை மனிதன் அவனா கண்டுபிடிச்சு புஸ்தகங்கள்லாம் எழுதியிருக்கிறான். 64 வகையான கலைகள் இருக்கிறது என்றெல்லாம் சொல்கிறான். இதுல சில பேர் என்ன செய்வாங்கன்னா, மத நம்பிக்கையை அடிப்படையாக வைத்து இந்த முறையில் செய்யக்கூடாது, இந்த நேரத்தில் இந்த மாதிரி நம்ம சேரக்கூடாது, இந்த நாட்களில் இப்படி சேரக்கூடாது, இப்படி எல்லாம் அதுல என்ன செய்வான், நிறைய கண்டிஷன்லாம் போட்டு அதை ரொம்ப அந்த குடும்ப வாழ்க்கைக்கு போறதுக்கே என்ன செய்வான், அது வெறுத்து ஒதுக்குற அளவுக்கு ஷரத்துகள் போட்டு வச்சிருப்பாங்க. அதுக்கு போடக்கூடிய ஷரத்துக்களை பார்த்தா வேணாண்டாண்டு ஓடுற மாதிரி எல்லாம் என்ன இருக்கும், பல மதங்கள்ல சொல்லப்பட்டிருக்கும். அவன் அல்லாஹ் என்ன பண்றான், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, விரும்பின மாதிரி போய்க்க, வேற ஒரு இடத்துல இந்த மாதவிடாய் நேரத்தில் ஒதுங்கிக்கன்னு ஒரு தடை, இவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்ப அந்த அந்த மாதிரி எல்லாம் விரும்பின மாதிரி செய்யுங்கள். அதே மாதிரி பின் துவாரத்தின் வழியாக உறவு கொள்ளக்கூடாது என்று இன்னொரு தடை இருக்கிறது. 2 இடம் அதை கழிச்சுக்கிற வேண்டியதான். சிந்திக்கும் பொழுது இதை மட்டும் எடுத்துக்கொண்டு இந்த 2 தடையை தவிர ஒரு தடையும் இல்ல, வேற விரும்பின மாதிரி செய்ய சொல்றான்ல, எது கூடாது தனியா சொல்லிவிட்டான்ல. அப்ப குடும்ப வாழ்க்கையில நம்ம எப்படி செய்து கொண்டாலும் அதுக்கு கொஸ்டின் கிடையாது. கணவன் மனைவி சேருகிற விஷயத்தில் எந்த மாதிரி நடந்து கொண்டாலும் அது குறித்து இறைவன் கேள்வி கேட்க மாட்டான். 2 தனியா தடுத்திருக்கிறான், அவன் ஒன்றை தடுத்திருக்கிறான், அல்லாஹ்வுடைய ரசூல் ஒன்றை தடுத்திருக்கிறார்கள். அந்த 2 தவிர மற்றதெல்லாம் என்ன இல்ல, தடுக்கப்பட்டது இல்ல. முடிஞ்சு போச்சா, போட்டு தோண்டி துருக்கிட்டு இதுக்குள்ள எல்லாம் அடங்கி போச்சு. உங்கள் மனைவிமார்கிட்ட விரும்பின மாதிரி போங்க. அது மாத்திரம் இல்ல, இப்ப நம்ம ஒரு நவீன யுகத்தில் வாழ்கிறோம். நவீன யுகத்தில் வாழும் பொழுது உடலுறவின் மூலமாக குழந்தை பெற முடியாத நிலை அந்த காலத்திலும் இருந்தது, இந்த காலத்திலும் இருக்கிறது. அந்த காலத்தில் உள்ளவர்கள் அது அதனுடைய காரண காரியத்தை விளங்காம தெரியாம ஏதோ நமக்கு எல்லாம் நாடல என்று போய்விடுவார்கள். இல்லாட்டி வேற ஒரு கல்யாணம் பண்ணி என்ன செய்வாங்க, பிள்ளைக்கு அவங்க ட்ரை பண்ணுவாங்க, அந்த மாதிரி அதோட முடித்துக் கொள்வார்கள். இப்ப என்ன பண்றாங்க, ஒரு கணவன் மனைவி எடுத்துக்கொண்டார்களே, ஆனால் ஏன் குழந்தை பெற முடியாதுக்கு என்ன காரணம், இவனுடைய உயிரணு இவனுக்கு இருக்கிறதா, அவளுக்கு அந்த சினை முட்டை உற்பத்தி ஆகிறதா, அந்த கருவறையில் அடைப்பு இல்லாமல் வேற ஏதாவது கட்டிகள் இல்லாமல் வேற ஏதாவது அதனுடைய போற பாதைகள்ல தடுப்பு இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கிறதா, பலவீனமான நிலையில் இருக்கிறதா, உறுதியாக இருக்கிறதா, 2 பேரும் சேர்ந்தும் பல வருடங்களாக குழந்தை இல்லாமல் இருக்கிறதே, இப்படி எல்லாம் மனிதன், அதுவும் சிந்தனையினால வந்ததுதான். இப்படி எல்லாம் மனிதன் சில பேர் சிந்தித்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த காரண காரியங்களை அவன் கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்சு என்ன செய்யறான், அப்ப இந்த ஒரு ஆணுடைய விந்துல உருவாகக்கூடிய அந்த உயிரணுக்கள் அதுவா நீந்தி செல்வதற்கு முன்னாடியே அது கொஞ்சம் பலவீனமா இருக்கிறதுனால இடையில செத்து போய்விடும். அப்ப கடைசி வரைக்கும் அந்த போய் சேர்ற வரைக்கும் இருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்தில் அந்த உயிரணுக்களை எடுத்து நம்ம கற்பறையில செலுத்தணும் என்று சொன்னால் அது தடை இல்லாமல் உள்ளே சென்று விடும். அதுல ஏதோ பிரச்சனை இருந்தா அந்த மாதிரி குழந்தையை உண்டாக்கலாம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான்னு வைங்க. இது செய்யலாமான்னு கேட்டா அந்த ஆயத்தில் இருக்கல செய்யலாமலாம். ஏன், விளை நிலம் உன் விளை நிலம், நீ உன்னுடைய விந்து துளியிலிருந்து எடுக்கக்கூடிய உயிரணு விரும்பின மாதிரி எல்லாம் என்ன செய்ய சொல்றான், உங்களுடைய விவசாயத்தை பண்ணிக்கிறங்கிறான். இதுல என்ன தப்பு இருக்கு, நம்ம விந்துல இருந்து நம்ம மனைவியுடைய கருவுல கர்ப்பப்பையில ஒரு குழந்தையை உண்டாக்குவது இது எப்படி தப்பாகும், இந்த வசனத்தில் அனுமதியே இருக்குதே அப்படின்னு நம்ம என்ன செய்யறோம், விளங்கி கொள்கிறோம். அல்லது அந்த பெண்ணுடைய கர்ப்பப்பை பலவீனமாக இருக்கும். அப்ப பலவீனமாக இருக்குமே, ஆனால் குழந்தை என்ன செஞ்சேன், அந்த உறுதிப்படுத்துற கட்டம் வரைக்கும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்று சொன்னா 1 மாசம் 2 மாசத்துல களைஞ்சிரும். இந்த மாதிரி நடந்தா என்ன பண்றான், அப்ப நம்ம கொஞ்சம் உறுதிப்படுற பருவம் வரைக்கும் நம்ம வெளியில வச்சு அதை வளர்க்குவோம். அந்த மனைவியிடத்திலேயே ஒரு சினை முட்டையை எடுத்து அவளுடைய கணவனிடமிருந்தே உயிரணுமை எடுத்து
ரெண்டையும் இணைத்து ஒரு குழாயில் வைத்து ஒரு அளவுக்கு வளர்த்து, ஒரு அளவுக்கு தான், உயிர் ஊதுறதுக்குலாம் அங்க இருந்தா தான் முடியும். டப்பாவுல வளர்த்த மனுஷனாக்க முடியாது, டீப்புல வளர்த்த மனுஷனாக்க முடியாது. ஒரு அளவுக்கு, எந்த அளவுக்கு பிறகு களையாதோ அந்த அளவு அடைந்த பிறகு அந்த மாதிரி கண்டிஷன்ல கொண்டே கர்ப்ப பையில வச்சால் அதுக்கு பிறகு அவள் குழந்தை அந்த பலவீனமான கரு என்ற காரணத்தினால் அது களையாது, களைந்து போகாது அப்படின்னு கண்டுபிடிக்கிறான்னு வைங்க. இது கூடுமான்னு ஒருத்தர் கேட்கிறான்னு வைங்க. இந்த ஆயத்துல ஆமான்னு சொல்லலாம், கூடும். ஏன்? விளைநிலம் உன் விளைநிலம் தான், உன்னுடைய உயிரணு தான், அவன் விரும்பின மாதிரி சரி, இது ஒரு மெத்தட், விவசாயம் பண்ணிட்டு போ, இதுல என்ன தப்பு இருக்குது? அப்ப இந்த டெஸ்ட் டியூப் பேபி கூடுமான்னு கேட்டா இந்த முறையில் இருந்தால் கூடும். அப்ப அதே மாதிரி அந்த முதல் சொன்ன முறையில் இருந்தாலும் கூடும். இப்படி இருக்குன்னு வைங்க. ஒருத்தனுக்கு டெஸ்ட் பண்றாங்க, அவனுக்கு விந்தெல்லாம் வருது, அதுல உயிரணு இல்ல, நில்ண்டு வந்துருச்சு, ரிப்போர்ட்ல என்ன வந்துருச்சு, சிறிதளவு கூட அதுல இல்ல, உயிரணுவே இல்ல. குழந்தை இல்லைங்கிறதுலாம் ஆண்மையில் விளங்கிற கூடாது. குழந்தை இல்லாமல் மனைவியை சந்தோஷப்படுத்தலாம், சந்தோஷப்படுத்துவார்கள், அதுக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது. குழந்தை இருக்கிறவன்லாம் மனைவியை சந்தோஷப்படுத்தினான்னு எடுத்துக்கொள்ள கூடாது, அதுக்கு இதுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆனால் என்ன செய்த ஒருத்தனுக்கு, அவனுக்கு குழந்தை இல்ல, அவனுக்கு என்னடான்னு பார்த்தா அந்த விந்து எடுத்து ஆய்வு பண்ணி பார்த்தோம்னா அதுல உயிரணு இல்ல. உயிரணு இல்லாட்டி என்ன பண்றது? எந்த ட்ரீட்மெண்ட்னாலையும் அவனுக்கு குழந்தை உருவாகாது. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட்னால, எந்த வைத்தியத்தினாலையும், எந்த விதமான நவீன மெத்தடை பயன்படுத்தினாலும் சரி, உயிரின் நில்லு இருக்கிறத 10 இருந்தா 20 ஆக்கலாமே தவிர, 20% இருந்தா 40% ஆக்கலாமே தவிர, அது ஒரு விதை இருக்கிறது, அதுல முளைக்கக்கூடிய தன்மை இருந்தால் தான் என்ன செய்யலாம், அதை கொஞ்சம் அதுல இருந்து எப்படியாவது உரத்தை கிரத்தை கூட குறைய போட்டு முளைக்க வைக்கலாம். வேக வச்சு அவிச்சு எடுத்துட்டோம்னா அதுல அதாவது இருக்கவா செய்யும். ஒரு கொண்டக்கலை நல்லா வேக வச்சுட்டு அதை கொண்டே நீங்க புதைச்சி வச்சு என்னத்த உயர்ந்த ரகமான உரத்தை போட்டால் முளைக்குமா? அப்ப முளைக்கிறதுக்கு என்ன வேணும்? அதுல ஜீவன் சக்தி கொஞ்சமாச்சும் இருக்கணும். ஒருத்தனுக்கு அந்த உயிரணுவே அறவே இல்லைன்னா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்ப என்ன பண்றாங்க? அப்போ ஒரு முறையை கையாளுறாங்க. 2 வாட்டி சம்மதம் கேட்டு, நாங்க இந்த விந்துக்கள், எமையவனுடைய விந்துக்கள்லாம் எடுத்து நாங்க பேங்க் வச்சிருக்கிறோம், நல்ல திடகாத்திரமா ஆரோக்கியமான ஆளுடைய உயிரணு உங்களுக்கு வேணும்னு சொன்னா நாங்க அதை தர்றோம். இந்த உயிரணுவை உங்க மனைவியுடைய கருவறைகளை செலுத்தி நீங்க புள்ள பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்றான். இத கூடுமான்னு கேட்டா இந்த வசனம் வச்சு கூடாதுன்றலாம். ஏன்? உன் மனைவி உனக்கு தான் விளை நிலம், வேற எவனுக்கு விளை நிலமாவது? இப்ப மனைவி உன் மனைவியா இருக்கிறவளுக்கு உன்னுடைய உயிரணுவின் மூலமாகத்தான் குழந்தை பெறணும். உனக்கு அது இல்லைங்கிறதுனால இன்னொருத்தனுடைய உயிரணுவை கொண்டே குழந்தை பெற்றெடுத்தால் அது எப்படி உன் குழந்தையா இருக்கு? நீ எப்படி அதுக்கு அப்பனாவ? உன் பொண்டாட்டி அம்மாவாகலாம், அந்த குழந்தைக்கு அம்மாவா இருக்கலாம். நீ எப்படி அதுக்கு தகப்பனாக முடியும்? அப்ப தகப்பனாக முடியாது. அப்ப இதுல என்ன விளங்குறது? உன்னுடைய மனைவி தான் உனக்கு விளை நிலமா இருக்கணும், உன் மனைவி உனக்குத்தான் விளை நிலமா இருக்கணும். அப்ப வேற ஒருத்தனுக்கு விளை நிலம் என்பது இது விபச்சாரம் என்கிற ஒரு வகை, அதுல மறைமுகமான ஒரு தன்மை இருக்கிறது. இது கூடுமான, இது கூடாதுன்னு இந்த ஆயத்து சின்ன வசனம் தானே, இது புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். இத்தனை கேள்விகள்லாம் கேட்கறாங்கன்னா ஆன்லைன் பேஜில் கூட பாருங்க, ஆயிரக்கணக்கான 5000 கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னா 5000 ஆதாரம் அதில் காட்டியிருக்கு பாருங்க. இருக்காது. ஒரு 300 ஆதாரத்துல அம்புட்டுமே அடங்கி இருக்குது, ஒரு 500 ஆதாரத்துக்குள்ளதான் அம்புட்டு அடங்கி இருக்கிறது. அந்த கேள்விக்கு தகுந்த மாதிரி சிந்திச்சோம்னா என்ன செய்யும்? அதுக்கும் பதில் இருக்கு. இன்னும் அதே ஹதீஸ் இன்னொன்னுக்கும் பதிலா இருக்கு, அதே ஹதீஸ் இன்னொருக்கும் பதிலா இருக்கு. கொஞ்சம் மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுக்கணும். அந்த தன்மை இருக்குதா என்று பார்க்க வேண்டும். அப்ப இது என்ன செய்யறோம்? இது சரியில்லை. அப்ப என்னதான் பண்றது? எனக்கு புள்ள இல்லாம இருக்கிறேன்னு, அவளுக்கு புள்ள வேணும்னு என்ன பெரிய பஞ்சாயத்து இஸ்லாத்தை பொறுத்தவரை இதுக்கு சம்பந்தம் இல்லாத இருந்தாலும் இப்ப என்னதான் பண்ற? அவருக்கு பிள்ளை இல்லாதால என்ன செய்ய சொல்றீங்க அப்படின்னு கேட்டா, அவருக்கு அந்த மாதிரி பிள்ளையுடைய தன்மை அவருக்கு இல்லைன்னா வேற ஒருத்தன் மூலமா பெறக்கூடிய பிள்ளை அவர் பிள்ளை இல்லை தானே. அப்ப விட்டுற வேண்டியதான், நம்ம பிள்ளை ஆகாதுன்னு சொல்லி விட்டுற வேண்டியதுதான். அந்த பொம்பளைக்கு பிள்ளை வேணுங்கிறாங்களா, திருமணத்தை ரத்து பண்ணுங்க. ரத்து பண்ணி புள்ள பெறக்கூடிய புருஷன் அவ கட்டிட்டு போறா. ஏற்கனவே 4 புள்ள பெற்று ஒருத்தி இருப்பா, இன்னும் புள்ள வேணும்னு அவளை நீ கட்டிட்டு போ. புள்ளை இல்லாத 2வது நோக்கம் இருக்கு இல்லையா? அவ்வளவுதானே மேட்ரு. பெரிய மேட்ரே இல்லையே திருமணம் என்பது இஸ்லாத்துல, சின்ன ஒரு மேட்ரு தானே. 2 பேரும் சந்தோஷமா இருந்தா ஓகே. இல்லையா, உனக்கு குழந்தை வேணும், எனக்கு குழந்தை தர முடியாது, ஆனா எனக்கு ஒரு சுகத்துக்கு ஒரு பெண்ணு வேணும். அப்ப நான் என்ன செய்யறேன்?
குழந்தைய வேணான்னு நினைக்கக்கூடிய, தேவையில்லை நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணை நான் திருமணம் செய்து கொள்கிறேன். நீ வந்து குழந்தை பெறக்கூடியவனை, இது ஒரு பெரிய ஒரு மேட்டராகவே நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கொள்ளவே முடியாது. அப்ப இதெல்லாம் எதுக்கு சொல்றோம்? இதெல்லாம் அது மாதிரி வாடகத்தாய்ப்பு கண்டுபிடிச்சிருக்கிறான். வாடகத்தாய்னா என்ன அர்த்தம்? இவனுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும், அவளுக்கு சரியா இருக்காது. இவனுக்கு உயிரினுக்கு எல்லாம் கரெக்டா இருக்கும், அவளுக்கு என்ன இருக்காது, அது வந்து கர்ப்பப்பை வந்து சரியாக இருக்காது, அல்ல கர்ப்பப்பையை எடுத்துருவாங்க, அவளுக்கு புள்ள வேணும். அப்ப என்ன பண்றது? அவளுடைய முட்டை எடுத்து இவனுடைய உயிரினமை எடுத்து, ரெண்டு சரிதான், யாரோ ஒரு பொம்பளைய கூப்பிட்டு நீ வந்து எங்க பிள்ளைய நீ வந்து பெத்து தந்தை என்று சொன்னா உனக்கு வந்து என்ன செய்வோம், நாங்க இவ்வளவு ரூபா தருவோம், இவங்க கண்ட்ரோல்ல வைத்து இவங்க நல்ல புஷ்டியான உணவுலாம் கொடுத்து, இதெல்லாம் பெரிய பெரிய கோடீஸ்வரங்களுக்கு அப்படி செய்யறாங்க, கோடீஸ்வர குடும்பங்கள்ல. அப்ப இது வந்து இப்படி செஞ்சு கடைசியில் அந்த பொம்பளை என்ன செய்வா, பெத்து கொடுத்து அதை ஓடி போயிருவா, பெற்கிறதோடு முடிஞ்சு போய் விட்டது. இவர்கள் விரும்பினார்களே ஆனால் பால் கொடுக்கறதையும் கொடுத்து அதுக்கு ஒரு காலத்துக்கு பிறகு அதோட அவளை பத்தி விட்டு இவங்க பிள்ளைன்னு வச்சுக்கிடுவாங்க. அந்த மூலக்கூறுங்கிற வகையில இவங்க பிள்ளைதான், ஏன்னா உயிரினம் இவனுடையது, சினை முட்டை வந்து அவளுடையது. அந்த வகையில் அது சரியாக இருந்தாலும் இது வந்து ஓம் பொண்டாட்டியாவ மார்க்கத்தில் கூடாது. இந்த மாதிரி எடுத்து இன்னொருத்த அந்நிய பண்ணிட்ட வாடகத்தாயின்னு போட்டாங்கன்னா இந்த வசனத்தின்படி கூடாதுங்களாம். அது அந்த பத்துவாவுக்காக நான் இதை சொல்லவில்லை. இந்த வசனம் சொல்ற கருத்து என்ன? உங்கள் மனைவி தான் உங்களுக்கு விளை நிலம். எவ்வளவு ஒருத்தி, உனக்கு எப்படி விளை நிலமா இருப்பா? இது வந்து சரியில்லை. அந்த விளை நிலம்ங்கிற ஒரு சின்ன ஒரு உதாரணத்தை எல்லாம் போட்டு அதுல என்னென்ன நீங்கள் அதில் சந்திக்கிறீங்க, நான் சொன்னது ஒன்று குறைவாக சொல்லி இருக்கிறேன். இதை ஒரு அளவுக்கு நம்ம சிந்திச்சா என்ன செய்யும், இன்னும் அதிகமான விஷயங்களுக்கு எல்லாம் கூட தீர்வு கிடைக்குது. ரிலேட்டிவா என்ன மேட்ரு, என்ன வசனம் கிடைக்குதுன்னு ஒரு பிரச்சனை வந்த உடனே இதுக்கு ரிலேட்டிவான வசனம் என்னவா இருக்கும், இதுக்கு ரிலேட்டிவான ஹதீஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு சிந்திச்சு பார்த்தோம்னா என்னவாயிரும், அதுல கிடைக்கும், வண்டி வண்டியா கிடைக்கும். நீங்கள் புரிந்து கொள்வதற்காக நான் சொல்றேன். இப்ப புகாரி என்கிற ஒரு நூல் வந்து மொழிபெயர்த்து உங்களுக்கு வந்து விட்டது. வந்துருச்சுன்னு சொன்னா இந்த புகாரியை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அதுல 7000 சுமார் 7000 ஹதீஸ்கள் நம்பர்கள் முன்ன பின்ன வந்து மனிதர்கள் போட்டுக்கிட்டு வைங்களேன், அது புகாரியே போட்ட நம்பர் கிடையாது. அதனால நம்பர்ல வந்து முன்ன பின்ன இருக்குன்னு வைங்க, ஹதீஸ் அவ்வளவுதான். 7000 ஹதீஸ் வைங்களேன், இந்த 7000 ஹதீஸ் இருக்கிறது. இந்த 7000 ஹதீஸ் நம்பர்ல தான் 7000 இருக்கே தவிர பிரிச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அது 7000 ஹதீஸ் கிடையாது. ஒரு 1200 300 ஹதீஸ் தான் அதுல இருக்கும். பாக்கி எல்லாம் டபுள் என்ட்ரி ட்ரிபிள் என்ட்ரி தான். எதனால 7000 ஆகுது? ஒரே ஹதீஸ் அதுலயும் சொல்லியிருப்பாரு, இதுலயும் சொல்லியிருப்பாரு, இதுலயும் சொல்லியிருப்பாரு, ஒன்னாம் பாகத்திலையும் வர ஒரு ஹதீஸ்க்கு எத்தனை நம்பர் போடுறாங்க. அப்ப புகாரியில இருக்கக்கூடிய ஹதீஸுகளுடைய எண்ணிக்கைன்னு எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு 1500 வேண்டா தேரும். மீதி உள்ளதெல்லாம் என்னது? ஒரு ஹதீஸ 1வது ஹதீஸாவும் போட்டிருப்பாரு, 1வது ஹதீஸா எதை போட்டாரோ அதை 48வது ஹதீஸாவும் போட்டிருப்பாரு, 1வது 48வது இருக்கிறத வந்து 2324 போட்டு புரிஞ்சுக்க. இந்த உதாரணத்துக்காக சொல்றேன், இப்படி தேடி பார்த்து நம்பர்ல கூடாது. அப்ப ஏதாவது அந்த மாதிரி ஒவ்வொரு நம்பர்லையும் 6000 போட்டிருப்பாரு. ஒரு ஹதீஸ் வந்து 10 இடத்துல இருக்குது, சில ஹதீஸ் 30 இடத்துல இருக்கிறது, சில ஹதீஸ் 2 இடத்துல 3 இடத்துல இருக்கிறது. இது ஏன் இதெல்லாம் இப்படி இருக்குது என்று கேட்டால், ஒரு ஹதீஸ்ல அவர் என்ன கருத்து கிடைக்கிறதோ அதுக்கு ஒரு பாட தலைப்பு போட்டு அந்த ஹதீஸை கொண்டே அங்க வச்சிடுறாரு. அப்ப அந்த ஒரு கருத்து தான் அவருக்கு ஓடுனுச்சுன்னு வைங்க, இந்த டபுள் என்ட்ரிலாம் வந்திருக்காது, ட்ரிபிள் என்ட்ரிலாம் வந்திருக்காது. அவர் என்ன சிந்திக்கிறாரு, ஆமா இந்த தலைப்புல கல்விங்கிற தலைப்புல போட்டுட்டோம், கல்விங்கிறது மட்டும் அதுல இருக்குது. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இப்ப உதாரணமா வந்து புரிந்து கொள்வதற்காக சொல்றேன். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு நாள் தொழுகையை லேட்டாக்கினார்கள், ஒருத்தர் பேசிக் கொண்டிருந்தார்கள், நேரம் போய்கொண்டே இருந்தது, குழந்தைகள்லாம் தூங்கி விட்டார்கள், பெண்கள் எல்லாம் தூங்கி விட்டார்கள். அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டா வந்து என்னஞ்சாங்க தொழுதாங்க. தொழுது விட்டு இன்னைக்கு பூமியில நம்மளை தவிர இப்ப யாரும் தொழுவல, பூமியில் வாழ்கிற எவரும் 100 வருஷத்துக்கு பேர் இருக்க மாட்டார்கள், இப்படிங்கிற ஒரு போதனையை அந்த அந்த இரவுல சொல்றாங்க. இது ஒரு ஹதீஸ். இதுல எவ்வளவு சட்டம் இருக்கலாம்? சிறுவர்கள்லாம் தூங்கி விட்டார்கள் வருது. அப்ப சிறுவர்களை பள்ளிவாசல் கொண்டு வரலான்னு அது ஒரு சட்டம். சிறுவர்கள் பள்ளிக்கு வரலாமா, இந்த ஹதீஸை போட்டுருவாரு. பெண்கள்லாம் வந்து தூங்கிட்டாங்கன்னு வருது. அப்ப பெண்கள் இரவு தொழுகைக்கு வரலாம், அதுக்கு இந்த ஹதீஸ பெண்கள் வரலாமாங்கிற பாடத்துல இந்த ஹதீஸை வந்து போடுவாரு. தொழுகையுடைய நேரத்தை தாமதமாக்கலாமா அப்படின்னு அதுக்கு இதை போடுவாருங்க. மக்கள்லாம் காத்து தூங்குற அளவுக்கு ஆயிடுச்சு, ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க,
அதை லேட் பண்றாங்க. அந்த பாடத்துல இந்த ஹதீஸை கொண்டே போடலாம். இன்னும் எந்த இடத்துல எல்லாம் போடலாம்? அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்காக வேண்டி தாமதப்படுத்தினாங்கன்னா, ஒரு முக்கியமான ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால வக்து போற அளவுக்கு தாமதப்படுத்திடக்கூடாது. வக்து இருக்குமே ஆனால் அதை கொஞ்சம் தள்ளி போடலாம். இது பெரிய மேட்டர் கிடையாது. தொழுகைக்குன்னு உள்ள வக்தை தாண்டிடக்கூடாது. நேரம் இருக்கணும். அசர் நேரம் இருக்கிறது. அசர் தொழுகை நேரத்தில் ஒரு முக்கியமான ஒரு முதலமைச்சருடைய ஒரு ஆளோ நம்மளை பார்க்கணும்னு ஓடியான்ட்டாங்கன்னு வைங்க. பேச்சுக்கு நம்மளை பார்த்து இங்க வரப்போறாங்க, பேச்சுக்கு சொல்றேன், வந்துட்டாங்கன்னு சொன்னா இவங்க தொழுதுட்டு வர்றோம்னு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. என்னங்க விஷயம்? அல்ல ஒரு பெரிய ஒரு அதிகாரியே வந்துட்டாரு, ஒரு கலெக்டரை வந்துட்டாருங்கிறாங்க, கலெக்டர் போய் அங்க நிக்க சொல்லு, அப்படி அவனுக்கு புரியாது தொழுகையோட மகத்துவம்லாம். நம்ம வக்து தொழுகை விட்டுறாத அளவுக்கு என்ன செய்யணும், வக்து முடியாத அளவுக்கு கொஞ்ச நேரம் அவன்கிட்ட 10 நிமிஷம் பேசிட்டு 4:10 காம சொல்றத 4:30 சொல்லிக்கலாம். ஒரு ஆள்கிட்ட தான் ரசூலுல்லாஹ் பேசிக்கிட்டு இருந்தாங்க. பேசிக்கிட்டு இருக்கிற காரணத்தினால அந்த தொழுகை தாமதமாகுது. அப்ப தாமதமாக முக்கியமான பேச்சா இருக்கும். அந்த முக்கியமான ஒரு பேச்சுக்காக வேண்டிய என்ன செய்யலாம், இமாமு லேட் பண்ணாருன்னா உன்னை எதுக்கு பேசுமாமா வச்சிருக்குன்னு கேட்கக்கூடாது. அதுக்கெல்லாம் அந்த ஹதீஸ் ஆதாரமாகுமா இல்லையா? அதுக்கு ஆதாரமாகும். அதே மாதிரி என்ன விளங்குறது, அந்த இஷா தொழுகை என்பது ரசூலுல்லாஹ் காலத்துல ரொம்ப லேட்டாவெல்லாம் தொழுவல, துவக்க நேரத்தில் தொழுதுருவாங்க. இன்னைக்கு லேட்டா தொழுத காரணத்தினாலதான் இப்போது யாரும் பூமியில தொழுவலன்னு சொல்றாங்க. அதுல என்ன விளங்குகிறது, அன்றைக்கு தான் லேட் பண்ணாங்களே தவிர மற்ற நேரத்துல அந்த மாதிரி செஞ்சது கிடையாது. அது விளங்குகிறது. அதே மாதிரி இதை சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் உலகம் பூரா இஸ்லாம் பரவி இருக்கல. உலகம் பூரா பரவி இருந்தா யாராவது ஒரு ஆளுக்கு என்னவா இருக்கு, அது 8 மணியா இருக்கும், யாராவது ஒரு ஆளுக்கு 6 மணியா இருக்கு, தொழுதுகிட்டு இருந்திருப்பாங்க. இந்த பூமியில் ஒருத்தருமே இப்ப நம்மளை தவிர யாரும் தொழுவலன்ற அப்படின்னு இப்ப சிந்திச்சீங்கன்னா இந்த ஒரு ஹதீஸ 15 இடத்துல கொண்டே போடலாம். அப்படிதான் புகாரி போடுறாரு. அதனால புகாரில என்ன இருக்கு, நம்ம புகாரியை பொறுத்து இவர் மதுஹப் இமாம்களை விட ரொம்ப மட்ட மாதிரி சும்மா ஹதீஸ் எடுத்து தொகுத்து புக் பண்ணி பெயிண்டிங் பண்ணி தந்த ஆள் மாதிரி நினைக்கிறாங்க. அவர் பெரிய ஜீனியஸ். அவர் புகாரி இமாம் என்பவர் பெரிய சிந்தனையாளர். ஹதீஸ எல்லா ஹதீஸ் அறிஞர்களும் அறிவிப்பாளரோடு நிறுத்திக் கொள்வார்கள், ஆய்வுக்குள்ள போக மாட்டார்கள். ஆய்வை எல்லாம் அங்க தள்ளி விடுவார்கள். யார்ட்ட? அதுக்கு தனி அறிஞர்கள் இருக்காங்க. 2 கலைகளையும் சேர்த்து பிரகாசித்தவர் யாரு? புகாரி இமாம். அப்ப எதுக்கு இதை சொல்றோம்னு கேட்டா, அந்த புகாரி எடுத்துக்கிட்டே என்ன செய்யலாம், என்னடா ஒரு மனுஷன் ஒரு ஹதீஸ் ஒரே ஒரு ஹதீஸ் இதுக்கும் இது ஆதாரம் காட்டுறாரு, அதுக்கும் ஆதாரம் காட்டுறாரு, அதெல்லாம் இதுல இருக்க போய் தானே காட்டுறாரு. ஹதீஸ் ஒண்ணுதான், அவ்வளவு மேட்டர்கள் இருக்க போய் தானே. இதுக்குதான் சிந்தனை என்பது. சிந்தனை என்று சொன்னால் உன்னுல என்ன இருக்கு அவ்வளவையும் உள்ள நுழைஞ்சு எடுத்துடணும். உன்னுல 1000 கூட கிடைக்கும், உன்னுல 500 கூட கிடைக்கும். அப்ப அதுக்குள்ள என்னென்ன இருக்கிறதோ அதையெல்லாம் கண்டுபிடிக்கணும். உள்ள நுழைந்து என்ன செய்யணும், கண்டுபிடிக்கணும். அதுதான் சிந்தனை. உண்மையாகவும் இருக்க வேண்டும். அதுல என்ன செய்யணும், உள்ள நுழைந்து விட வேண்டும். என்னென்னலாம் இருக்குது என்பதுல உள்ள நுழைந்து விட வேண்டும். இதுதான் சிந்தனை. சிந்தனையுடைய முக்கியமான அம்சம் முதல் சொல்லிட்டோம். ஒண்ணுல இருந்து இன்னொன்னு கண்டுபிடிக்கிறது. இப்ப உதாரணமா எல்லா மதத்தவர்களும் கடவுளை நம்புறாங்க. மதம்டால கடவுள் தானே, கடவுள் இல்லாத மதம் இருக்குமா? இருக்காது. எல்லா மதத்திலும் கடவுளை நம்பினாலும் நம்மளும் நம்புறோம். ஆனால் மற்றவர்கள் நம்புவதற்கு நம்ம நம்பருக்கு என்ன வேறுபாடு என்று கேட்டீங்கன்னா, மற்றவர்கள் நம்புவது சிந்தனை அடிப்படையில் உள்ள ஒரு நம்பிக்கையாக இருக்காது. நாம நம்புவது எப்படி இருக்கும் என்று சொன்னால் சிந்தனை அடிப்படையில் எடுத்த ஒரு நம்பிக்கையாக இருக்கும். எப்படி இதை சொல்றோம், அவங்களே ஒரு 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 கல்லை எடுக்கிறார்கள், அவங்களே அதை செதுக்குகிறார்கள், அது ஒரு பாறையா இருந்தது அவங்களுக்கு தெரிகிறது, அவங்க தான் அதை ஒரு வடிவம் கொடுத்தார்கள், அது அவங்களுக்கு தெரிகிறது, அது நீ தான் கடவுளுங்கிறாங்க. இவங்களா செய்து வைத்து விட்டு நீ தான் கடவுள் அப்படிங்கிறாங்க. மாட்டை பார்த்து கடவுளுங்கிறாங்க, பன்னியை பார்த்து கடவுளுங்கிறாங்க, சூரியனை பார்த்து கடவுளுங்கிறாங்க. இதெல்லாம் கடவுளுங்கிறாங்களே. அப்ப இந்த கடவுளை நம்புறாங்க. எப்படி நம்புறாங்க? மூளைக்கெல்லாம் வேலை கிடையாது. ஏதோ கடவுள்னு ஒண்ணு வேணும், அதுக்கு சக்தி இருக்குதா, அது இருக்குமா, அது செய்யுமா, செய்யும் நம்ம நம்ப முடியுமா, அப்படி எல்லாம். அது எத்தனை இருந்தா என்ன, அதுல என்ன கணக்கு, கடவுள் எத்தனை இருக்கலாம், இதையும் வச்சுக்க, இது கடவுள் இதையும் வச்சுக்க, இந்த அதையும் வச்சுக்க, 1000 வச்சுக்க அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க. 33 கோடி இருந்தா நமக்கு என்ன இருந்துட்டு போகுது அப்படின்னா, இந்த கடவுள்னாலும் என்னன்னு விளங்குறது கிடையாது. ஏதோ ஒரு பாரத்தை தூக்கி தள்ளுவதற்கு ஒண்ணு வேணும், நம்முடைய சுமையை இறக்கி வைப்பதற்கு என்னமாவது ஒண்ணு வேணும். அது எதுவா இருந்தா என்ன, பாம்பா இருந்தா என்ன, பழுதா இருந்தா என்ன என்கிற மாதிரி தான் மற்றவர்களுடைய நம்பிக்கைகள்லாம் இருக்கிறது. நம்முடைய நம்பிக்கை என்ன, இந்த அகில உலகத்தையும் பார்க்கிறோம், இது அதுவா உண்டா இருக்க முடியாது, இதை ஒருத்தன் படைச்சிருக்கணும். படைச்சவனு போய் நம்ம படைக்க இயலாது, நம்மளையெல்லாம் படைச்சவன் அவனுடைய வடிவம் நம்ம கொடுக்க முடியாது. அப்ப இதெல்லாம் இல்லாம, அப்படி ஒரு சூப்பர் பவர் இல்லாம இது உண்டாகி இருக்க முடியாது.
இவ்வளவு பெரிய அண்ட சராசரங்களும் அல்லது அதில் உள்ள சிஸ்டங்களும் ஒழுங்குகளையும் பார்க்கக்கூடிய நேரத்தில் அதெல்லாம் வந்து தன்னால என்ன செய்யாது, உண்டா இருக்காது. அதெல்லாம் படித்த ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் இருப்பான், அவன் நம்மளோட பெரியவனாக இருப்பான், நம்மளை விட வலிமை உள்ளவனாக இருப்பான், நம்மளை விட எந்த பலவீனமும் அற்றவனாக இருப்பான், நம்மளை விட அதிக நினைத்ததை எல்லாம் சாதிக்கக்கூடியவனாக இருப்பான், நமக்கு தேவையான தரக்கூடியவனாக இருப்பான், நம்மை கண்ட்ரோல் பண்றவனாக இருப்பான், நினைத்தால் நம்ம அழிக்கக்கூடியவனா, இதெல்லாம் இருந்தா தான் கடவுளா இருக்க முடியும். இப்ப இதுவும் ரெண்டு ஒன்னாவுமா? ஒரு கள்ளத்துக்கு வச்சிருக்க கடவுள் என்று சொல்வதும், இப்படி எல்லாம் இருப்பவன் தான், என்னை விட பெரியவனா இருப்பவன் தான் எனக்கு கடவுளா இருக்க வேண்டும், என்னை படைத்தவன் தான் கடவுளா இருக்க வேண்டும் என்று எங்க கொண்டு நிப்பாட்டுது? நம்முடைய கடவுள் நம்பிக்கை கூட சிந்தனை அடிப்படையில் தான் என்ன செய்கிறது, உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. இத சிந்தனை. நம்ம நம்புற இஸ்லாமியர்கள் கடவுளை நம்பினார்களே, ஆனால் அது வந்து ஏதோ அப்பன் பாட்டன் சொன்னான் என்பதற்காக நம்புவதில் சில பேர் அப்படி நம்புகிறார்கள். அது சரியான நம்பிக்கை கிடையாது. அல்லாஹ் என்ன செய்யறான், யத்தஃபக்கரூன ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்களும் பூமியும் படைக்கப்பட்டிருக்கிற விஷயத்திலே தங்கள் சிந்தனையை செலுத்தி, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இறைவா இது நீ வீணுக்காக படைக்கப்படவில்லை, சுப்ஹானக நீ எந்த அப்பழுக்கும் இல்லாதவன் என்று சொல்வார்கள். அப்ப இறைவனை எப்படி கண்டுபிடிப்பாங்களாம்? இறைவனை அப்பன் சொன்னாங்கிறதுக்கா இறைவன் சொல்ல மாட்டாங்களாம். ஆத்தா சொல்லி தந்தா என்பதற்காக இறைவனை ஏத்துக்கிற மாட்டாங்களாம் முஸ்லிம்கள். எப்படிதான் ஏத்துக்கிறணுமா? யத்தஃபக்கரூன சிந்திப்பார்கள், மூளைக்கு வேலை கொடுப்பார்கள். ஃபீ ஹல்கி ஸமாவாதி வல் அர்த், வானங்களையும் பூமியையும் படைக்கப்பட்டிருக்கிறத அதுல மூளைக்கு வேலை கொடுத்து, என்னடா இது இப்படி இவ்வளவு சொல்ல முடியாது. வானத்தை பூமி இந்த அண்ட சராசரங்களை உங்களுடைய சிந்தனை செலுத்தினீங்கன்னா இறைவன் கண்ணு முன்னாடி நிக்கிற மாதிரி இறைவன் இருக்கிறான்னு தெரியும். பார்க்க இயலாட்டானே. இது வந்து பயங்கரமான ஒரு சூப்பர் பவர் தான் இவன் அப்படின்னு என்ன செய்யும், அல்லாஹ் பத்தி வழங்க முடியும். அதே மாதிரி இறைவன் தன்னை நிரூபிக்கிறதுக்கெல்லாம் என்ன பண்றான், ஒஃபில் அர்லி ஆயாத்துன் லில் மூகினீன் ஒஃபி அன்ஃபுசிக்கும் அஃபலா துப்சிரூன், இந்த பூமி முழுவதும் எண்ணற்ற சான்றுகளை நான் பரவ வைத்திருக்கிறேன் சிந்திக்கிற மக்களுக்காக வேண்டி. ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போறீங்க? ஒஃபி அன்ஃபுசிக்கும், உங்களுக்கு உள்ளேயே ஏராளமான சான்றுகளை வைத்திருக்கிறேன், அஃபலா துப்சிரூன், சிந்திக்க மாட்டீங்களா? உன்னையே சிந்திச்சு பாருடா, அல்லாஹ் இருக்கிறது தெரியும். உன் கண்ணை சிந்திச்சு பாரு, உன்னுடைய மூக்கை சிந்திச்சு பாரு, இது என்ன காத்து போயிட்டு என்னென்ன வேலையெல்லாம் நடக்குன்னு பாரு, உன் நாக்குக்குள்ள என்னென்ன வேலையெல்லாம் நடக்குன்னு பாரு, உன் தொண்டையில் என்ன நடக்குன்னு பாரு, மலைக்குடல்ங்கிறீங்க அதுக்குள்ள என்னென்ன ஃபேக்டரி என்னென்ன தொழிற்சாலையை நடந்து கொண்டிருக்குன்னு பாரு, எத்தனை செக்ஷன் அதுல இருக்குன்னு பாரு. இப்படி ஒன்னொன்னே சிந்திச்சோம். இதெல்லாம் செஞ்ச ஒருத்தன் இப்படி இல்லாம இருப்பான்? அப்ப அவன் இருக்கிறான்ங்கிறதையும் நம்புறோம், அவன் சூப்பர் பவர் நம்புறோம், பெரிய ஜீனியஸ்ங்கிறதையும் நம்புறோம், அவனுக்கு நிகரா ஒண்ணும் இல்லைன்னு நம்புறோம். இப்படி எதாவது நம்புதலாம். நம்ம இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவாக கடவுள் நம்பிக்கை வந்து பகுத்தறிவின் அடிப்படையில் நிறுவப்படாது. எந்த மதங்களிலேயும் எந்த ஒரு மதங்களிலையும் சிந்தனை அடிப்படையில் என்ன செய்யாது, கடவுள் கோட்பாடு வகுக்கப்பட்டது இருக்காது, கேள்வி கேட்காதுன்றவாங்க. இதுதான் கடவுள், இதுதான் கடவுள், ஏன் கடவுள், இதுதான் கடவுள், அவ்வளவுதான். எதனால இது கடவுளுங்கிற, அதெல்லாம் கிடையாது, கடவுள் இதான் பதில். அப்ப இந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு மார்க்கமா நமக்கு ஆக்கி இருக்குதா? அப்ப இறைவனை பற்றி சொன்னால் கூட என்ன செய்யுது, விளங்கி சிந்திச்சு கடவுளை ஏத்துக்கிறங்கப்பா. கடவுளை உலகம் பூரா அப்படி பரவ வைத்திருக்கிறான். உமின் ஆயாத்திகி உமின் ஆயாத்திகின்னு எத்தனை அவனுடைய சான்றுகளில் உள்ளது என்று சொல்லி என்ன செய்யறான்ல, அவன் நான் இருக்கிறேங்கிறத காட்டுறான். வானம் பூமியில மட்டுமா காட்டுறான்? வானம் பூமியை சிந்தித்து பார்த்து இறைவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ளுங்கிறான். அட கணவன் மனைவி ஒரு ஆணும் பெண்ணு இப்ப ரெண்டு பேரும் சேர்றாங்க. இத பகுத்தறிவு எடுத்து பார்த்தா ஒரு லாஜிக்கும் இல்ல. ஆனால் என்னமோ ஒரு விதமான ஒரு ரசாயனத்தை சுரக்க வைத்து அதுல என்னமோ ஒண்ணுமே கிடையாது, கடைசியில பார்த்தா ஒண்ணுமே இருக்காது கடைசியில பாத்தீங்கன்னா. ஆனா என்னவாகுது, அதுதான் வாழ்க்கை, அதுதான் தேவைங்கிற மாதிரி உண்டாக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்பாக்கி, கூட பிறந்த அண்ணனுக்கு கூட சொத்தை கொடுக்க மாட்டான், பொண்டாட்டி கொடுத்துருவான் அப்படிங்கிற, அப்பனை கூட பகைச்சிட்டு புருஷனோட வந்து நின்றுறா. இப்படியாக செஞ்சிருக்கிறேனே. இது வந்து நான் ஒருத்தன் இருக்கேன்னு காட்டல உனக்கு, நான் ஒருத்தன் இருக்கிறேன். ஆடு மாட்டுக்கெல்லாம் இதே மாதிரி தானே இருக்கு, அதெல்லாம் அப்படி செய்யுதா? அதுகெல்லாம் வந்து உமா அப்பா எல்லாம் விட்டுட்டு ஓடி போயிடுதா? அதுகெல்லாம் இந்த மாதிரி ஏதாவது குடும்பம் ஓத்தணும்னு வச்சுக்கிட்டு இருக்குதா? சொத்துலாம் சேர்த்து கொண்டே பொண்டாட்டி கொடுக்குதா? அது பொண்ணு வந்து அது போய் சம்பாரிச்சுக்கிறேன்னு, ஆணு அது சொத்துக்கு அது சம்பாரிச்சுக்கிறேன்னு. அப்படிதான் ஆடு மாடு கழுத கூட எல்லாத்தையும் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். அப்ப இந்த உடல் உறவோட நிறுத்திட்டு ஓடிக்கிற வேண்டிய நம்ம மாட்டுக்கு அப்படி படைக்காம உனக்கு மட்டும் ஸ்பெஷலா என்னத்தையும் நான் போட்டு வச்சு ஒரு ரசாயன மாற்றங்கள்லாம் உண்டாக்கி அவனுக்கு இப்படி நான் ஒருத்தர் இருக்கானது தெரியும். இதுலாம் கேட்கறான்ல, எதையும் கேட்கறான், இந்த அண்ட சராசரங்களை மட்டும் கேட்கல, இப்படி இப்படிலாம் கேட்டுக்கிட்டு நான் இருக்கேன் உனக்கு தெரியலையாப்பா?
நீ உலகத்துல பாத்தீங்கன்னா இத்தனை ஏழை பணக்காரன் இருக்கிறானே, இதை சிந்திச்சு பாத்தியா? இதுல கூட நான் இருக்கிறேனே. ஏழை பணக்காரன் படிச்சிருக்கிறவன் நீ யோசிச்சு பாரு. பணக்காரன்லாம் அறிவாளி தானே, பணக்காரன் அவன் அறிவை கொண்டு தானே எல்லாம் சம்பாதிக்க முடியும். அறிவாளி 50 பேர் பணக்காரனா இருக்கிறானா? 95% அறிவாளி வந்து படிக்காதவன் வேலை செய்யறவனா இருக்கிறான். படிக்காதவன் பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களுக்கு அதிபதிகளா இருக்கிறான். அப்ப படிக்காதவன் ரூபாயை சம்பாதிப்பதும், படிச்சவன் வந்து அவங்ககிட்ட பிச்சை எடுக்கிறதும், புலவர்களா இருந்து கொண்டு அரசர்களை அண்டி பிழைக்கிறதும், கவிதை பாடி புகழ்ந்து இப்படித்தான காலமெல்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது. இஸ்லாத்தில் கூட அலிம்சாக்களுக்கு அப்படித்தானே இருக்கிறது. முத்தவள்ளி தானே நல்லா இருக்காரு. அப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது என்ன செய்யுது? பார்த்தா மூளை உள்ளவன் தான் பணக்காரனா இருக்கணும். இவனுக்கு அறிவு இருக்கு, சிந்தனை இருக்குது, திட்டம் போட தெரியும், சம்பாதிக்க தெரியும். இது மட்டும் ஃபெயிலியர் ஆகுதுங்க. அறிவுக்கு ஏற்றவாறு ரிசல்ட் அமைய மாட்டேங்குது. அறிவு உள்ளவன் அதுக்கான பணக்காரன் பூரா முட்டாள்னு எடுத்துக்க கூடாது, அறிவாளி பூரா பிச்சைக்காரன் எடுத்துக்கூடாது. சதவீதம் எடுத்துக்கிட்டீங்கன்னா 90% இப்படித்தான் இருக்கும். 90% செல்வந்தர்கள் வந்து படிக்காதவர்களாகவும், வந்து 90% அறிவாளிகள் வந்து சொத்துக்கு செல்வந்தர்களை சார்ந்து நிற்கக்கூடியவர்களாம் இருக்கிறாங்க. அப்ப அறிவை கொண்டு வியாபாரம்டா என்ன கணக்கு பார்க்க தெரியாது, கோடிக்கு எத்தனை ரூபாய் என்ன தெரியாது அவனுக்கு, நம்ம இடத்துல எத்தனை ரூபாய் இருக்குன்னு என்ன தெரியாது, எத்தனை இடத்துல சொத்து இருக்குன்னு அவனுக்கு கணக்காட்ட தெரியாது. அவனுக்கு இருக்குது சொத்து, இதுக்குள்ள நான் இல்லையான்னு கேட்கிறான்ல. எப்படி நம்மளை மார்க்கம் சொல்லுது? அல்லாஹ்வை நம்புறதா இருந்தா கூட சிந்திச்சு நம்புன்னு சொல்லக்கூடிய ஒரு மார்க்கம். அப்ப சிந்தனை இது வந்து எந்த மார்க்கமும் சொல்லாது. மூட நம்பிக்கை அடிப்படையில் தான் மதங்கள் நிறுவப்படும். அப்படி இல்லாமல் என்ன செய்ய, இறைவன் மறுமை வாழ்க்கை இறைவன் சொல்றான். மறுமை வாழ்க்கையை நம்புறது கூட என்ன இல்ல, அது பார்த்தா ஒரு மற்றவங்க மறுபிறவிம்பாங்க. மறுபிறவிங்கிறதுல நிறைய கொஸ்டின் எதிர்கேள்வி எல்லாம் வரும். அது எப்படி மறுபிறவி இருக்க முடியும்? ஒருத்தன் எப்படி 7 பிறவி எடுப்பான்? மறுபிறவின்னு ஒண்ணு இருந்தா மொத்தமே 2 மனுஷன் தான் உலகத்தில் இருக்கணும். ஒரு ஜோடியை கடவுள் படைச்சாரு, அவங்க மறுபிறவி எடுத்தாங்கன்னா மறுபடியும் 2 பேர் தான் இருக்கணும். அவங்க மறுபிறவி எடுத்தா மறுபடியும் 2 பேர் தான் இருக்கணும். 2 பேரை படைச்சு இன்னைக்கு 700 கோடி பேர் இன்னைக்கு தாண்டி போய்கிட்டு இருக்கிறோம். இந்த 700 கோடி எங்க இருந்து வந்துச்சு? புதுசா தான் படைக்க போறோம்னு விளங்குதா இல்லையா? எல்லா உயிரினமும் பெருகித்தானே இருக்கு. ஆடும் பெருகி இருக்கு, மாடும் பெருகி இருக்கிறது, கோழியும் பெருகி இருக்கிறது, எல்லாமே மரஞ்செடிகளும் கூட பெருகி இருக்கிறது. அப்ப எல்லாமே ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கும் பொழுது எதுவும் எதுவாகவும் பிறக்கிறது கிடையாது, புதுசு புதுசாத்தான் உண்டாகி கொண்டிருக்கிறது என்ற அந்த நடைமுறை உண்மை இந்த மறுபிறவி என்பதை நினைக்கிறது பொய்யாக்கி விடுகிறது. நமக்கு நம்பிக்கை இதுக்கு மறுமைண்டா என்ன? இந்த உலகம் அழிக்கப்படும், திரும்ப கடவுள் இறைவன் உயிராக்குவான், அவன் விசாரணை நடத்துவான், சொர்க்க நரகத்தை கொடுப்பாங்கிறோம். இதுக்கும் எவ்வளவு லாஜிக் எல்லாம் சொல்றான். என்ன சொல்றான்? ஏண்டா ஒண்ணுமே இல்லாம நீ இருந்தியே, உன்னைய நான் படைச்சிருக்கிறேன், 2வது படைக்கிற பெரிய விஷயமா? படைக்கிறது கஷ்டமா? எப்ப நீ இறைவன் ஒருத்தன் இருக்கிறான் சிந்தித்து பார்த்து ஏத்துக்கொண்டாயோ, அவனுக்கு எல்லாம் முடியும் என்று ஏத்துக்கொண்டாயோ, அவன் இன்னைக்கு வரைக்கும் இப்படித்தானே படைச்சிட்டு இருக்கிறான். இன்னைக்கு வரைக்கும் இறைவன் நாளைக்கு படைக்கிற நீ சந்தேகப்படுற. நீ ஒருத்தன், உன் மண்டாட்டி ஒருத்தி, இப்பதான் கல்யாணம் பண்ற, உங்க 2 பேருக்கு ஒரு புள்ள உண்டாவுது. இந்த புள்ள எங்க இருந்துச்சு? எங்கேயுமே இல்ல. 2 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்துச்சு? எங்கேயுமே இல்ல. அப்ப நமக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் வந்து எங்கேயும் இல்லை, எதுவாகவும் இல்லை. அப்படி இருந்து உண்டாகி இருக்கும் பொழுது நான் ஒன்னும் என்னுடைய ஸ்டைலே அதானப்பா, இல்லாம இருக்கிறத நான் படைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் என்னுடைய இறைவன் நீ ஏத்துக்கிட்டீங்கன்னா, உன்னை நான் படைச்சது, உன்னையோ உன் பிள்ளையோ சந்ததிகளை 700 கோடி பேரை நான் தான் புதுசு புதுசா படைச்சுக்கிட்டு இருக்கிறேன். அப்ப நான் வந்து ஒண்ணுமில்லாமல் இருப்பதிலிருந்து நான் படைக்கிறேன் என்று சொன்னால், உன்னை ஒருக்கா பார்த்து உன்னை உருவாக்கி உன்னை வந்து காப்பி எடுத்து வச்சுட்டு திருப்பி படிக்கிறது பெரிய மேட்டரா? ஃபர்ஸ்ட் படிக்கிறது தானே கஷ்டம் அப்படின்னு கேட்கறான். அப்ப வந்து இப்படியே அந்த மறுமையை நம்புறது கூட அதுக்கு லாஜிக், அதுக்கு சிந்தனை, அதுக்கு மூளைக்கு வேலை, அது மாதிரி சொல்றான். அப்ப இறை வேதம் நம்புறோம். குர்ஆனை வந்து அதை கண்ணமுடி நம்ப சொல்றானா? இல்ல, இறை வேதம் தான் சேலஞ்சு பண்ணி சவால் விட்டு இருந்தா, இறைவன் சந்தேகப்படுறியா, இது மாதிரி கொண்டு போவோம் அப்படின்னு சவால் விட்டு, ஆமா முடியலையே, மனிதனுடைய வேலைன்னா முடியுமே, ஒருத்தனுக்கு இத்தனை வருஷமா முடியலையே, இத்தனை நூற்றாண்டு ஓடி போச்சே, அவ்வளவு விஷயம் அப்படி சிந்திச்சு பார்த்து வேதத்தை நம்புகிறோம். இப்படி எதை நம்ம நம்பிக்கை எடுத்துக்கொண்டால் கூட எதன் அடிப்படையில் நிறுவப்பட்டிருக்கிறது? சிந்தனையின் அடிப்படையில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. இதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ள வேண்டும். அப்ப சிந்தனையுடைய அடுத்த சில கூறுகள் இருக்குது. சிந்தனை என்று சொன்னா உண்மையா இருக்கணுமா? சிந்தனையுடைய சரியான ரிசல்ட் என்னன்னு கேட்டா, ஒருத்தன் சிந்தனைக்கு வேலை கொடுத்திருக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டா, கேடு தருவதில் இருந்து அவன் விலகிக் கொள்ள வேண்டும். இதை நீ விளங்காட்டி மனுஷனா? உனக்கு கேடுன்னு தெரியுது, புகைப்பிடிக்கிற, இழுத்து விடுற, விட்டவே மாட்டேங்கிற, என்ன சொன்னாலும் இது வந்து உனக்கு மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தீங்கன்னா இதை உனக்கு செய்வியா? சிந்தனைக்கு வேலை கொடுத்து இது செய்யறமே, இதுக்கு எவ்வளவு செலவாகுது,
இந்த புகை இப்படி இழுக்கிறதுனால இது இந்த புகையிலிருந்து ஒரு விஷப்பொருள் நிக்கோடின் உள்ள போகுது, அதுல உள்ள வெப்பமும் சேர்ந்து கொண்டு போகுது, அதுல உள்ள புகைகளும் உள்ள என்ன செய்கிறது, புகையில உள்ள கரி துகள்களும் அதுக்குள்ள நுழைந்து போகிறது, அது போய் நுரையுறல்ல படியுமே, கருப்பாகுமே, கருப்பா மட்டும் ஆகாது வெந்து போகுமே. இப்படி சூடா புகையை ஊதி ஊதி இருந்தா அது என்ன செய்யும், அது சாதாரண இறைச்சியா இருக்கக்கூடியது சுட்ட கறி மாதிரி போயிருமே, கபாப் மாதிரி போயிருமே, போன அதனுடைய உருக்கு குறைஞ்சிருமே. இழுத்து வெளியே விடும்போது பல பேருக்கு அது சுவாசிக்கும் பொழுது பல விதமான கேடுகள்லாம் வருமே. அப்படியே நம்ம நுரையீரல் பாதிக்கப்பட்டு விட்டது என்று சொன்னால் அப்ப நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்து விடுமே, கேன்சர் வந்து விடுமே, ஆண்மை குறைந்து விடுமே, இரத்த அணுக்கள்ல எல்லாம் பிரச்சனை ஏற்பட்டுருமே. இப்படின்னு எவ்வளவு அடுக்குறான், அடுக்கு குறிச்சிட்டு என்ன என்ன அம்மா இதை பேண்ற நீ என்ன எவ்வளவு ஒரு அநியாயக்காரன் பாத்தியா, எவ்வளவு அல்லாஹ் சொல்ற மாதிரி இன்னஹுக்கான லலுமன் ஜஹூலா, சரியான அநியாயக்காரனும் மடப்பயலாம் இருக்கு. மடத்தனத்தை போக்குறது கொடுத்த ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தாம மடையனா இருக்கிறியன்னு நல்லா கேட்கிறானே. அப்ப நமக்கு என்ன பண்ணுறேன், எந்த ஒரு காரியமா இருந்தாலும் சரி நமக்கு கேடு தருவதை செய்யக்கூடாது என்கிறத விளங்கலன்னா அவன் சிந்தனையை பயன்படுத்தல. சிந்தனை உள்ள எவனுமே என்ன செய்வான், வாடா உனக்கு அறுவலை எடுத்து வெட்டுவோம் கையில ஒத்துக்குருவியா, நீ வெட்ட வேண்டியதானே, ரத்தம் வரும், ரத்தம் வந்தானே வலிக்கும், புண்ணா போயிருங்கிறீல்ல. அப்ப உனக்கு சில விஷயங்கள்ல கரெக்டா உனக்கு தெரிகிறது. தண்ணி அடிக்கிற, இந்த தண்ணி அடிக்கிறதுனால என்ன ஏற்படுகிறது, என்னென்ன கேடுகள்னு உனக்கு தெரியும், மூளைக்கு வேலை கொடுக்க மாட்டேங்கிற. அதாவது கத்தி எடுத்து குத்த வந்தா வலிக்குங்கிற, அறுவலை எடுத்து வெட்ட வந்தா வலிக்குங்கிற, இந்த விஷத்தை கொடுத்து செத்து தொலைஞ்சு போடான்னா குடிக்க மாட்டேங்கிற. அப்ப பாதிக்கு வேலை செய்தல மூளை, இதுக்கே வேலை செய்ய மாட்டேங்குது. மூளையை மழுங்க அந்த மூளையை மழுங்க செய்யறதுக்குரிய சாமான் தெரிஞ்சுக்கிட்ட, அது முக்கியமான விஷயம். இவன் சிந்திக்காம குடிக்கிறாங்கிற விஷயம் வேற, இந்த குடிக்கிறதே சிந்திக்காம இருக்கிறதுக்கு தான், சிந்தனையை மழுங்க செய்யறதுக்கு தான், மனித தன்மையிலிருந்து அவனை மாத்துறதுக்கு தான். தாயும் தெரியாது, அப்பனும் தெரியாது, பொண்டாட்டியும் தெரியாது, பிள்ளையும் தெரியாது, சாக்கடையும் தெரியாது, தண்ணியும் தெரியாது, அந்த மாதிரி அவனை ஆக்கி இதை போய் குடிக்கிறீங்களே, இது சிந்தனை பயன்படுத்துற விஷயமா? அப்ப சிந்தனையுடைய ஒருத்தன் சிந்திக்கிறான் என்பதற்கு அடையாளம் என்ன, நம்ம சிந்திக்கிறோம் என்று சொன்னால் நீங்க என்ன பெரிய ஆராய்ச்சியாளர் விஞ்ஞானியா போறதா சிந்தனை என்ற கூடாது. உங்க வாழ்க்கையில உங்களுக்கு கேடு தர்றது நீங்க செஞ்சா நீங்க சிந்திக்கலன்னு அர்த்தம், அமானிதத்தை பாழாக்கி நாசமாக்குறீங்கன்னு அர்த்தம். உங்களுக்கு கேடுன்னு தெரிந்தால் அதையே செய்றீங்க. இந்த கண்ணை கொண்டு டிவிலே உட்காந்துக்கிட்டே உட்கார்ந்து கண்ணு கடிது தானே, பாரு ஒரு நியூஸை பாரு, தேவையானது பாரு, அப்புறம் கண்ணை மூடிக்க. இதுலயே உட்காந்துக்கிட்டு கண்ணு அவிஞ்சு போய் 15 வயசுல கண்ணாடியை போட்டு இது தேவையா? அப்ப இதுல இப்படிதான் காதுல போட்டு காதுக்கு மேல இருக்கிற சத்தமே ஜாஸ்தியா போயிட்டு நினைச்சிட்டு இருக்கிறோம். அதிகமா போய் டெசிபல் கூடி போய் காதெல்லாம் அடைச்சிக்கிட்டு போகுது, காரும் வெடியும் அது பட்டாசும் நம்மளை கெடுக்கிறது. அப்புறம் போன வேற காதல வச்சுக்கிட்டு என்ன செய்யறோம், அந்த ட்ரம்முக்கு அடிக்கு மேல அடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம். அதுவும் பார்த்தாங்க காதல் ஐபட் மாட்டிக்கிட்டு 24 hours என்ன செய்யறான், டொம்மு டொம்முன்னு அந்த பாட்டை கேட்டுட்டே இருக்கான். இது மூளை வேலையை கொடுக்க மாட்டியா? அதுல என்ன காதுக்குள்ள என்ன இருக்குது, பீரங்கியா இருக்கு தாங்குற மாதிரி. ஒரு சின்ன சவ்வு, ஒரு சின்ன ஒரு பஞ்சை கொண்டை வச்சு குத்துனா கூட ஓட்டையா போயிடும். இந்த மாதிரி ஒரு சவ்வு தான் அதை அதிர்வை உண்டாக்கிட்டு இருக்கு. அதுக்கு போய் அளவுக்கு மீறி இந்த மாதிரி கொடுத்து காதனுடைய தன்மையை கெடுத்து நாசமாக்குறீங்கன்னா இதெல்லாம் சிந்திக்காதன்னு அர்த்தம். அதாவது ஒரு விஷயத்துல நமக்கு கேடு தரக்கூடியது நல்லா தெரிகிறது, அவ்வளவையும் நம்ம செய்கிறோம். இப்படி கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, இந்த கேடு செய்ய நம்ம செஞ்சா எப்படி சரியா வரும்? இது நம்ம மூளையை பயன்படுத்தாம இருக்கிறோமே, நல்லா தெரியும், எவனுமே நல்லது சொல்லலையே அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், விளங்கி கொள்ள வேண்டும். அடுத்தவனுக்கு கேடு தருவதை ஒருத்தன் செய்யணும் சிந்திக்கிறான் அர்த்தமா? நீ போய் வரதட்சணை வாங்கணுங்கிற, வட்டி சுரண்ட, ஒன்றெல்லாம் காசு தண்டாங்கிறக்கான என்ன செய்யற, சுரண்ட, அளவு நிறுவையில மோசடி செய்யற, ஏமாத்துற, ஃப்ராடு பண்ற. இது நமக்கு ஒருத்தன் செஞ்சா நமக்கு வெறுப்பா இருக்குது. அது எப்படி நம்ம எடுக்கிறது? அவன் கஷ்டப்பட்டு சம்பாதித்ததாச்சே, அவனுக்கு தெரியாம அவனுடைய பொருளாதாரத்தை எடுக்கிறது நமக்கு எப்படி ஹலாலாவும் என்று நினைத்து பார்த்து இதான் சிந்திக்கிறது. சிந்திக்கிறது என்ன, உனக்கு கேடு செய்யாத, அவன் தான் சிந்தனைக்கு வேலை கொடுக்கறான்னு அர்த்தம். அடுத்தவனுக்கு நீ என்ன ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சாலும் இது அடுத்தவனுக்கு கேடு செய்யுமா இல்லையா, மனித குலத்துக்கு கேடு செய்யற ஒரு செயலா இல்லையா என்று சிந்தித்து பார்த்தால் நம்ம வாழ்க்கை அப்படி தலைகீழ புரண்டு போயிருமே, வேற மாதிரி மாறிக்கிறமே. இந்த மாதிரி என்ன செய்யணும், கடிவாளம் போட்டுருணும். இன்னும் சிந்திக்கிறவங்கிற பேர்ல கிட்டதுக்கு சிந்திக்கிறான். எப்படி சிந்திக்கிறான், திருட வேண்டி இருக்கு டெவலப் பண்றான், இப்படி திருடினா நிறைய திருடலாம், எப்படி திருடினா மாட்டிக்கிறாம திருடலாம். அப்ப அதை கலப்படம் பண்றது, கலப்படம் பண்ணா எந்த மாதிரி பொருளை கலப்படம் கண்டுபிடிக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு சிந்திக்க கூடாது. சிந்திக்கிறது என்பது அதுவும் சிந்தித்தால் தான் வரும். சிந்தனைக்கு கடிவாளத்தோடு சிந்திக்க வேண்டும். சிந்தனையை விட்டீங்கன்னு வைங்க,
அது ஒரு கத்தி மாதிரி, கூர்மையான கத்தி மாதிரி. கவனமா கையாளன்னு சொன்னா நம்ம கையை வெட்டி போடும், காய்கறி நறுக்கிறதுக்கு பதிலா நம்மளையும் வெட்டி போடும். அந்த மாதிரி ஒரு பொருளாக்கு சிந்தனை என்பதை கவனத்தில் கொண்டு அதுக்கு தக்க கடிவாளத்தை போட்டு என்ன செய்யணும், நம்ம அதை முறைப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த சிந்தனை செய்யறதுங்கிறது ஒரு பெரிய கடல் மாதிரியான ஒரு டாபிக். இது ஒரு சுருக்கமான முறையில் 1 மணி நேரத்துக்குள்ள சொல்ல வேண்டிய செய்தியில் உங்களுக்கு சொல்லி இருக்கிறோம்.